वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीरगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयाधरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोधामनन्यतरणशरणं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावती नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। नमामि नारायणपादपङ्कजं करोमि नारायणपूजनं सदा वदामि नारायण नाम निर्मलं स्मरामि नारायण तत्त्वमव्ययं। श्रीनाथ नारायण वासुदेव श्रीकृष्ण भक्त प्रियचक्रवाणे श्रीपद्मनाभाच्युतकैडपारे श्रीराम पद्माक्ष हरे मुरारे। नीलादुङ्गस्तनगिरिजडे शुद्धमद्भोत्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसरसरसिद्धमध्याभयन्ति योच्चिट्टायां सृजनिगलयं यबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்றவது என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கும் வேர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரிந்தும் நீயுரைத்த தெய்யருதுங்கட்பா மாலை ஆய்வுகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே। அசாத்திய சாதக சுவாமின்னதாத்யம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ। அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசனம். நாம் முன்றைய தினம் 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திருருடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்னு மன்மலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பினங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டுளையும் தந்துண்மணாலனை இப்போது எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய் என்று 33 அமரர்க்கும் பாசுரத்தை அனுபவிச்சிருந்தோம். அதில் அந்த பாசுரத்தில் 2 பேரையும் எழுப்புறாளாம். ஏன்னா முதல் 5 பாசுரம் தொடங்கி 6வது பாசுரம் ஆரம்பித்து 15வது பாசுரம் வரை ஒரு தோழிகளாக எழுப்பி அடுத்த 16வது பாசுரத்திலே வாயிற்காப்பாளனை தொழுது வணங்கி உள்ளே சென்று பிறகு பலராமன் நந்தகோபன் யசோதை பிராட்டி பலராமன் இவர்களாம் எழுப்பி நப்பிண்ணையும் எழுப்பி இப்போ நப்பிண்ணை எழுப்புறா. முதல்ல கிருஷ்ணனை எழுப்புறா, நப்பிண்ணை எழுப்புறா, தனித்தனியாக எழுப்புறான். இப்போ இந்த பாசுரத்தில்
ரெண்டு பேரையும் சேர்த்து எழுப்புறாளாம். நப்பிண்ணை பிராட்டியும் எழுப்புறா, கண்ணனையும் எழுப்புறா. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பது ஒரு விசேஷம் இல்லையா? அதனால பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருப்பது தான் நமக்கு விசேஷம். அந்த ரீதியில இந்த பாசுரத்திலே முதல்ல கண்ணனை எழுப்புவதற்காக என்னெல்லாம் பண்ணான்னு பார்த்தோம். அடுத்தது 33 அமரர்க்கும் முன்சென்று கப்பந்தவிற்கும் கலிகே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். அப்படி செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன் மன்மலை. அப்புறம் பார்த்தா கப்பந்தவிற்கும் கலியே, அப்படிப்பட்ட கண்ணனை எழுந்துன்னு சொல்லி கண்ணனோட மிகமையெல்லாம் சொன்னாலாம். அடுத்தது வெப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மன்மலை செவ்வாய் சிறுமரங்குல் நப்பின் இணங்காய் திருவே துயிலழாய். அடுத்தது நப்பினை பிராட்டியை சொல்றாளாம். நப்பினை பிராட்டின்னு பெருமாளை எழுப்பியாச்சு, பெருமாளெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, எழுந்துக்கோன்னு. அடுத்தது நப்பினை பிராட்டியை எழுப்ப ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுப்புறான். முதல்ல தனித்தனியாக எழுப்பினான், இப்போ சேர்ந்து எழுப்பும்போது செப்பன்ன மன்மலை கலசத்திற்கு ஒப்பான மென்மை புரந்திய ஸ்தனங்களை உடையவள், அவளோட அழகை வர்ணிக்கிறாளாம் இங்க. அப்படி இதிலே தான் என்னன்னு பார்த்தா பெருமாளுக்கு அதில் உகப்பு ஜாஸ்தி. இப்போ பார்த்தாலும் அந்த நித்தியவாசம் செய்யக்கூடிய இடமாகிற அந்த ஸ்தனத்திலே செவ்வாயின சிவந்த வாயுடையவள். இவளை பற்றி சொல்லும்போது இவள் எப்படி இருக்கான்னு கேட்டால், அந்த நப்பினை பிராட்டி அழக வர்ணிக்கும் போது சிவந்த வாயுடையவள். இவள் மற்ற மந்தகாசம் செய்யும் போது சாதாரணமாக ஸ்மைல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால், மந்தகாசம்னா ஸ்மைல் பண்ணும்போது புன்முறுவல் சொல்லுவோம், மந்தஹாசம் ஸ்மைல் இங்கிலீஷில் சொல்லும்போது அதன் அழகு பெற்று இருக்குமாம். அதனால சிகப்பு ஆகர்ஷமாக அமையும். சிவப்பு அப்படி என்ன தெரியும், இப்போ போட்டுக்கிறாள் நிறைய பேர். இப்போ நான் லிப்ஸ்டிக்கு அது இது நிறையா போட்டுக்கிறேன், அதெல்லாம் இயற்கையாகவே இங்கே இருக்கக்கூடியது அந்த நப்பினை பிராட்டிக்கு. அதனால அப்படி இருக்கும்போது சிகப்பும் ஆகர்ஷமாக அமையும். அதனால இவ்வாறு இவளது அழகு பெற்ற பொன் சிரிப்பு பொதிந்து கொண்டிருக்கும். அப்படி சிரிக்கும் போது அதரம்லாம் அப்படி சிவந்திருக்கும். அதனால மென்மை உடையவள் சிவந்த வாயுடையவள். இவளோட மந்தகாசம் மற்ற பொன்முருகும் போது அப்படி இருக்கும் என்று வர்ணிக்கிறாங்க. அதனால இவளது அழகு பெற்ற பொன் சிரிப்பு பொதிந்து கொண்டிருக்கும். அவன் அதரத்துக்காகவே என்ன பண்றான், இப்படிப்பட்ட நப்பினை பிராட்டி அப்படி அழகு பொருந்தியவள், அதரத்தில் அப்படி இருக்கக்கூடியவள், அவள் சிவந்து இருக்கக்கூடியவள், அந்த அழகெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அதரத்துக்காகவே காத்திருந்தானாம். அதுக்கோசரம் என்ன பண்ணான், 7 வருஷம் 7 இதில் எருதுகளை அடக்கினான் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட 7 எருதுகளை அடக்கி இவளை மனம் புரிந்தான் கண்ணன். அதனால அதற்கோசரம் அப்படிப்பட்ட அதரங்களை உடையவள், அவள் வாயு உடையவள், புன்சிரிப்பை உடையவள், அப்படிப்பட்ட அழகுடையவள் என்று வர்ணிக்கிறாளுங்க. அதுக்கோசரம் கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டானாம். அதனால் நப்பிண்ணின் அவய சௌந்தரியத்தை சிறுமரங்குல் என்று வர்ணிக்கிறார். அதனால நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் செப்பன்ன மன்மலை செவ்வாய் சிறுமரங்குள். செவ்வாயாச்சு செப்பன்ன மன்மலையாச்சு சிறுமரங்குள்னு அவளோட அவய சௌந்தரியத்தை சிறுமரங்குள் என்று வர்ணிக்கிறார்கள். அதான் பெண்களில் பார்த்தா எருப்பு நுண்ணியதாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் அவளும் அப்படி எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவள் அப்போ நப்பிண்ணை பிராட்டி. அதுக்கோசரம் அவன் என்ன பண்ணான்னா 7 எருதுகள்லாம் அடக்கி அதுக்கோசரம் காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டான். நப்பின்னங்காய் மனம் புரிந்தான் என்று நப்பின்னங்காய் திருவே துயிலழாய். அப்புறம் நப்பின்னங்காய்னா ஸ்ரீதேவி பூதேவி இவள் பின்பு வந்தவள். அதனால ஆக இவளிடம் கண்ணனுக்கு மோகம் அதிகம். அதனால கடைசி இல்லையா, அதனால வீட்டில் பார்த்தா சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, கடைக்குட்டி சொல்லுவா. கடைக்குட்டின்னா கடைசியாக வந்தவாள்கிட்ட அவளுக்கு மோகம் ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி இருக்கும் சொல்லு வழக்கம் உண்டு. அதனால அப்படி இவள் என்னன்னா, இவ ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இல்லையா, நீலாதேவியின் அம்சம் இவள். அதனால இவளுக்கு பின்பு வந்ததுனால இவளிடம் கண்ணனுக்கு மோகம் அதிகம். அப்படிப்பட்டு நப்பின்னங்க இவளுக்கு எவ்வனம் அழியவே இல்லை, இவளுக்கு அந்த அழகெல்லாம் அழியவே இல்லை, ரொம்ப அழகா இருக்கான். இங்கு இவளது கிளறொளி இளமை, அப்படி ஒரு கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் சொல்றார் இல்லையா ஆழ்வார், அப்படி கிளறொளி இளமை அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்ட நீலாதேவியின் அம்சமாக இருப்பதால் இவள் பின்னாடி வந்ததுனால கண்ணனுக்கு இவளிடம் மோகம் அதிகமாக இருக்கிறது என்று வர்ணிக்கிறாளுங்க. அப்புறம் திருவே துயிலழாய். திருவேன்னா நப்பின்னை திரு என்று அழைக்கிறார்கள். நப்பின்னை பிராட்டி திரு என்று அழைக்கிறார்கள். காரணம் என்ன, இவள் பிராட்டிக்கு ஒப்பானவள். அதனாலதான் பார்த்தா பிராட்டியெல்லாம் சொல்லும்போது ஸ்ரீதேவி பூதேவி சொல்றோம் இல்லையா. அதனால இங்க திருவேன் என்று நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் அப்படின்னா அப்படிப்பட்ட நீலாதேவியின் அம்சமாக இருப்பதனால பிராட்டிக்கு ஒப்பானவள் என்பதனால இவளை திருவேன் என்று அழைக்கிறாளாம். அப்புறம் சரணாகத லட்சணத்தில் ராமனை காட்டிலும் சீதை பன்மடங்கு உயர்ந்தவள். பார்த்தா சரணாகத லட்சணத்தில் பார்த்தா ராமனை காட்டிலும் சீதைக்கு
சீதையோட கடாட்சம் இருக்கணும்னு சொல்லுவான் இல்லையா, அப்படிப்பட்ட நீலாதேவியான இருக்கக்கூடியவளவள். அதனால நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், அப்படிப்பட்ட நப்பின்னையே எழுந்துக்கோன்னு எழுப்புறாளாம். உக்கமும் தட்டுளையும் தந்துன்மணாலனை இப்போதே அம்மை நீராட்டேலோரம்பாவாய். உக்கமும் தட்டொளி அப்படின்னா விசிறி ஊக்கத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும், விசிறி. அதனால உக்கமும் தட்டொளின்னா விசிறி கண்ணாடி ரெண்டும். அதனால விசிறி எப்படி இருக்கணும்னு கேட்டா, சாதாரணமா விசிறியெல்லாம் பார்த்துருக்கோம், அந்த காலத்துல விசிறியெல்லாம் பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக்ல விசிறியெல்லாம் வருது, அதெல்லாம் கொண்டு போய் பெருமாளுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. பெருமாளுக்கு உகந்ததுன்னு கேட்டா வாசனை பொருந்தியதாக இருக்கணும். எல்லாமே ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம் இல்லையா, பெருமாள் திருவாராதனுக்கு உகந்ததுன்னு கேட்டால் வாசனை உள்ள புஷ்பங்கள். அதனால எல்லாமே வாசனையாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசிறி எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த வெட்டி வேரால் செய்யப்பட்ட விசிறியாக இருக்கணும். அதனால விசிறும்போது வாசனை வரும் இல்லையா. அந்த வெட்டி வேருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குமா தெரியல. வெட்டி வேர்னு ஒரு வேர் உண்டு. அந்த வேர் பார்த்தா அந்த சம்மர்ல என்ன பண்ணுவான்னு கேட்டால், அதை அந்த வாசல்லாம் கட்டி பின்னாடிலாம் நிறைய சூடு ஜாஸ்தியாக இருக்கும். சூடு இருக்கிறதுனால ஆற்றுலலாம் அந்த காலத்தில் பார்த்தா வெட்டி வேராலே கர்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டால், வெளியில் ஓப்பனில் கட்டி வச்சு தண்ணி வேற தெளிச்சு விட்ருவான். அதுலேருந்து இந்த வெளியிலேருந்து இந்த காற்று அடிக்கும் போது அந்த வாசனையோட வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அதனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வெட்டி வேர். அதனால வெட்டி வேரெல்லாம் என்ன பண்ணுவான், நிறையா விஷயங்கள்லாம் பண்ணுவோம். வெட்டி வேரில் சர்பத்தெல்லாம், வெட்டி வேர் சர்பத்தெல்லாம் வைக்கிற பாருங்க. வெளியில் நிறையா வாங்கி சாப்பிட்டுருப்போம் நிறையா பேர். வெளியில் போகும்போது வெயில் காலத்தில் வெட்டி வேர் சர்பத்து. அப்புறம் பார்த்தா ஆற்றுல பார்த்தா பானை தண்ணியெல்லாம் வச்சுருப்பான். பானை தண்ணியில் வெட்டி வேர்லாம் போட்டு வச்சுருப்பேன், வாசனையாக இருக்கும் அந்த வெட்டி வேர். அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வெட்டி வேருங்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேர் அப்படி. அதனால அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு கேட்டால், பெருமாளுக்கு உகந்த அந்த விசிறி எப்படி இருக்கணும்னா வெட்டி வேரால் செய்யப்பட்ட விசிறியை கொண்டு எம்பெருமானர்கள் உபச்சாரம் செய்ய வேண்டும், கூப்பிடறாலும். அதனால நப்பின்னையே எழுந்துக்கோ, எழுந்துன்னு என்ன பண்ணணும்னு கேட்டால், கண்ணனுக்கு நம்ம நீ என்ன பண்ணணும், வெட்டி வேரால் செஞ்ச அந்த விசிறியால் அவனை விசிறு எழுப்பு. ஆனால் அந்த காலத்தில் ஃபேன் எல்லாம் கிடையாது இல்லை, ரிமோட்லாம் கிடையாது. முதல்ல இருக்கிற தோழிகள்லாம் எழுப்பும்போது படுத்துட்டே எழுப்பாத, ரிமோட் ஃபேனில் வச்சுட்டு ரிமோட் பண்ணுற மாதிரி பண்ணாத, கதவை தரேன்னு சொன்னா இல்லையா. அந்த மாதிரி இப்படி அங்கே விசிறிலாம் கிடையாது, அதனால விசிறுவா. அதனால ஃபேன்லாம் கிடையாது, விசிறுவா. அதனால வெட்டி வேரால் செய்யப்பட்ட அந்த விசிறியை கொண்டு விசிறுன்னு சொல்லலாம். அதனால உக்கமும் தட்டுளையும் கண்ணாடின்னு காலையில் எழுந்ததும் சுபமங்கலத்திற்காக பார்க்க வேண்டும் சொல்லுவோம் இல்லையா. அதனால பெருமாளுக்கு பார்க்கும்போது பார்த்தா கண்ணாடியில படுத்துட்டு இருக்காங்க இல்லையா பெருமாள்லாம். பெருமாள் கண்ணை திறந்து பார்த்தா கண்ணாடியில பார்ப்பான். அதனால அப்படிப்பட்ட கண்ணாடியை காலையில் எழுந்ததும் சுபமங்கலத்திற்காக பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம். அதனால நம்மளாம் பார்த்தா காலம்பரை எழுந்ததும் கண்ணாடி பார்க்கணும், சுபமங்கலம். அதனால கண்ணாடி பார்க்கறது. அதனால முன்காலத்திலாம் கண்ணாடி கிடையாது இல்லையா, அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது, கிருஷ்ணன் காலத்துல கண்ணாடி உண்டா கிடையாது. அதனால என்ன பண்ணுவாளாம், அந்த காலத்துல இருக்கிறவாள்லாம் ஆற்றுலாம் பார்த்தா வெங்கலத்தால் செய்யப்பட்ட தட்டு தான் கண்ணாடி, அங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட வெங்கலாம் வச்சிருப்பான். வெங்கலம் வச்சிருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும், தட்டெல்லாம் இருக்கும். அந்த தட்டை பார்ப்பாளாம் கண்ணாடி. அது எப்படி, ஏன்னா கண்ணாடி வெங்கல தட்டை எப்படிடா கண்ணாடி ஆகும்னா, அவ அதை அப்படி கிளீன் பண்ணி வச்சிருப்பாளாம், தேய்ச்சி வச்சிருப்பாளாம். அதனால அது தினமும் சாம்பல் கொண்டு தேய்ப்பாளாம். அப்படிப்பட்ட அந்த வெங்கலத்தெல்லாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டா, இதுக்கெல்லாம் வெங்கலம் தேய்க்கிறதுக்கு கூட சொல்லிக் கொடுக்குறாப்பாங்க ஆண்டாளிங்க. அதனால வெங்கலத்தை எப்படி தேய்க்கணும்னு கேட்டா, வெங்கலத்தை சாம்பல் கொண்டு தேய்ப்பார்களாம் அந்த காலத்துல. அதனால சாம்பல்லாம் வச்சுன்னு தேய்க்கும் போது பல ஆயிடும். அதனால அந்த வெங்கலத்தை பார்த்தாலே கண்ணாடி பார்த்தாலே சொல்லுவோம் இல்லையா, அதனால முகத்தை பார்த்தாலே கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதனால அந்த வெங்கல பாத்திரத்தை பார்த்தா பளிச்சுன்னு இருக்குமாம், அதை பார்த்துட்டு கண்ணாடி வச்சிருப்பாங்க, அது மேல பளபளப்பு உண்டாகும். அதனால அந்த ஒளி கண்ணாடி போல் முகத்தில் பிரதிபலிக்கும். அதனால முக்கமும் தட்டுளையும் அதனால அது மாதிரி காமிக்கல. அதனால அப்படிப்பட்ட கண்ணாடி எல்லாம் இருக்கும் அங்க பெருமாளுக்கு. அதனால கண்ணாடிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி அங்க இவளோட முகமே இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுதான் நாங்க முன்னாடி வர்ணிக்கும் போது சொல்லும் போது, உன்னோட முகத்தை பார்த்தாலே கண்ணாடி மாதிரி இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. அதனால உக்கமும் தட்டுளையும் தந்துன்மணாலனை, பெருமாளுக்கெல்லாம் பார்க்கணும். நிறைய கோவில் எல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணும்போது அப்படியெல்லாம் காமிக்கிறா இல்லையா. அதனால அப்படிப்பட்ட உக்கமும் தட்டுளையும் தந்துன்மணாலனை இப்போதே அம்மை நீராட்சேலோரெம்பாவாய். உக்கமும் தட்டுளையும் தந்துன் மணாலனை. உன்னோட பர்த்தா யாரு, கண்ணன். நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம், கண்ணனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், கண்ணனை சேவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அவன் எழுந்திருக்கும் போது அந்த அழகை நாங்கள்லாம் காண வந்திருக்கோம். அதனால கண்ணனோட சேர்ந்து நாங்களும் கிருஷ்ணானுபவம் பண்ணத்துக்கு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட உன்னோட பர்த்தாவை நீ மாத்திரம் அனுபவிக்க கூடாது, எங்களுக்கும் அதில் பாத்தியதையெல்லாம் உண்டு. எங்களோட கணவனாக இருக்கக்கூடிய கண்ணனை நீ மாத்திரம் அனுபவிக்க கூடாது, எங்களுக்கும் பாத்தியதையெல்லாம் உண்டு சொல்றா இல்லையா. அதனால உந்தன் முன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டு.
அதனால உன் பர்த்தாவை நீராட்டு. எப்படி நீராட்டணும்? எழுந்திருக்க சொல்லணும். விசிறி கொண்டு நீராட்டு, விசிறி முதலியன கொண்டு நீராட்டு. அல்லது உன்னோட மணாளனை கொண்டு எம்மை நீராட்டு, உன்னோட மணாளனை கொண்டு எங்களை நீராட்டு. ஏன்னா நீராட்டுன்னா குளிக்கிறது, ஜலத்தை வச்சு தலையில குளிக்கிறது இல்லை. அதனால அவனோட சேர்ந்து இருப்பதே நீராட்டுன்னு முதல் பாசுரத்திலேருந்தே பார்த்தோம். அதனால அப்படிப்பட்ட கண்ணனை எங்களோட சேர்த்து நீராட்டு, எம்மை கொண்டு நீராட்டு. அதனால சீதாதேவியின் ராமனை வசிஷ்டர் முதலானோ நீராட்டிய போல் சீதாதேவி என்ன பண்ணுவார்? ராமன் முதலிய நீராட்டு கண் பார்த்த ராமாயணத்தில் பார்க்கும்போது வசிஷ்டர் என்ன பண்றார்? அதனால முதலானோ ராமன் சீதாதேவியிடம் ராமனை வசிஷ்டர் முதலான நீராட்டிய போல் நீ கண்ணையும் எங்களோட சேர்த்து நீராட்ட வேண்டும். அதனால எங்களையும் சேர்த்து நீராட்டத்தை செய்துவை, நாங்கள்லாம் நீராட்டம் பண்ணணும், கிருஷ்ணனும் வேணும் எங்களுக்கு. அதனால கூப்பிடலாம், பல விதமா சொல்றா. அதனால ஒரு க்ஷணகாலமும் அவனை விட்டு பிரிந்திருப்பது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு க்ஷணகாலம் அவன் பிரிந்திருக்கும் காலம் இப்படி ஒரு க்ஷணகாலம் பார்த்தா ஒரு யுகத்துக்கு எவ்வளவு டைம் ஆகும், அப்படி இருக்காம். அதனால எண்ணமுடையவர்கள் இனி ஒரு நிமிடமும் பிரிவை தாங்க மாட்டோம், நாங்கள்லாம் காத்து நிற்கும். பலவிதமா எல்லாரும் 5 லட்சம் பெண்கள்லாம் காத்து நிற்கும். ஒரு க்ஷணம் கூட எங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது, கண்ணனை பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால நீ மாத்திரம் அனுபவிக்காத, அவனை எழுப்பு, நீராட்டம் பண்ணு, எங்களோட சேர்த்து வை. அப்படி சேர்த்து வைக்கும்போது எங்களால் ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது, எழுந்திருக்கவைன்னு சொல்லிட்டு உன் மணாளனை இப்போதே மெய் நீராட்டுன்னு எங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் தவிர்க்க வேண்டும், விலக வேண்டும். நாங்கள்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் விலக வேண்டும். அதனால எம்பெருமான் காதல் நோயால் ஏற்பட்ட விரகதாபம் நீங்க வேண்டும். பெருமாளோட நாங்கள் சேர்ந்திருக்கணும், எங்களுக்கு இருக்கக்கூடிய விரகதாபம் அதெல்லாம் விலக வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ எழுப்பணும், கண்ணனை போய் எழுப்பணும். அவனுக்கு உக்கமும் தட்டுளியும் நீராட்டு, உக்கமும் தட்டுளியும் தந்துன் மணாளனை, அப்படிப்பட்ட அவன் மணாளனை கண்ணனை எங்களோட சேர்த்துவேன்னு சொல்லலாம். அதனால உக்கமும் தட்டுளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை உடனே, இம்மீடியட்டா சொல்லுவோம்ல, இப்போதே. அதனால மெதுவாலாம் இல்லை, இப்போதே நாங்கள் உடனே செய்யணும் அதை. ஏன்னா எழுந்துக்கோ, நீ தாமதம் பண்ணாத. அதனால ஒரு க்ஷணம் கூட எங்களால் கண்ணனை பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்போதே எம்மை நீராட்டேல் ஓரம்பாவாய், அப்படிப்பட்ட கண்ணனை எங்களோட சேர்த்துவே என்று பிரார்த்திக்கிறான் இந்த பாசுரத்திலே. அதனால 33 அமரர்க்கும் முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய், செப்பன்ன மென்மலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பினங்காய் திருவே துயிலடாய், உக்கமும் தட்டுளியும் தந்துன் மணாளனை இப்போதேயம் மெய் நீராட்டேலோரம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரத்தில் ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் ஒற்றமாறின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிது தந்தன் வாதற்கண் ஆற்றாது வந்தன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவா என்று இந்த பாசுரத்தில் பார்த்தா ஆயர்வாழை பெண்கள் கண்ணனையும் நீலாதேவியும் எழுப்பியதும் என்ன பண்றாளாம்? 2 பேரும் சேர்த்து எழுப்புறோம். முதல் பாசுரத்தில் 2 பேர் பார்த்தோம் இல்லையா? 33 பாசுரத்தில் 2 பேரையும் சேர்த்து எழுப்புவதாக பார்த்தோம். அதனால இந்த பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் கண்ணனையும் நீலாதேவியும் எழுப்பியதும் நீலை எழுந்து நானும் உங்களுக்கு ஒத்தவள் எழுந்துட்டாவ. நீலாதேவி எழுப்பியாச்சு. அதனால அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அதனால எழுந்துட்டாச்சு. கண்ணனை எழுப்பணும், முதல்ல எழுந்துட்டான். அதனால நப்பின்னை எழுந்துட்டு இவரோட சேர்ந்து வந்துட்டாள். நானும் உங்களோட ஒத்தவள் பல விதமா சொன்னோடனே அவளுக்கு புரிஞ்சிருத்து. அதனால அப்படிப்பட்ட சொல்லுவான் இல்லையா, சொல்லணுன்னே தான் புரியுறது. அதனால உரைச்சதுன்னு சொல்லணும் இல்லையா, அப்படியே சொல்லலாம். அதனால பலவாறாகவா சொன்னோதே அவளுக்கு மனசுல உரைச்சு போச்சு. உரைச்சினோடனே என்ன பண்றா, எழுந்திருந்து நானும் உங்களோட சேர்ந்தவள் தான், அதனால நான் மாத்திரம் தனி கிடையாது, நாங்களும் நானும் உன்னோட சேர்ந்துக்கிறோம் சொல்லிட்டு வந்தவளாம். அதனால எல்லாரும் சேர்ந்து கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள். அதனால என்ன பண்றா, நீலாதேவியும் இங்க வந்தாச்சு, நப்பினையும் சேர்ந்து இவளோட தோழிகளோட சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து கண்ணனை எழுப்புறான்னு எழுந்துக்கலாம். அதனால அவனை எல்லாரும் சேர்ந்து எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இந்த ஏற்றகலங்கள் என்ற பாசுரம். அதனால இந்த பாட்டில் பார்த்தா கோகுல எஜமானனா நந்தனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புகிறார்கள். ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அப்படிப்பட்ட நந்தனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். நந்தனை முன்னிட்டு அல்லவோ நோன்புக்கு வேண்டிய பொருளை பெறலாம். நந்தன் தான் எல்லாமே கொடுப்பான் இல்லையா, அதனால நந்தனை முன்னிட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணக்கூடிய. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் திருக்கல்யாணத்தின் போது அந்த பாண்டியம்மன் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த பாண்டியம்மன் வல்லவதேவன் என்கிற பாண்டியம்மன் என்ன பண்றான், கடைசியில ஆண்டாளோட திருக்கல்யாணத்துல பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாக ஆண்டாள் அவ கல்யாணத்தின் போது
ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்படி ஏற்பாடெல்லாம் பண்ணாவும். அது மாதிரி இங்க என்ன பண்ணான்னா, நம்ம பண்ணக்கூடிய விரதம் வந்து ஒரு பெரிய யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்திற்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் கொடுக்கக்கூடியவன் அந்த நந்தன். அதனால நந்தனை முன்னிட்டு அல்லவோ நோன்பிற்கு வேண்டிய பொருளை பெற வேண்டும். அதனால முன்பும் நந்தகோபன் மருமகளே, அதனாலதான் சொல்லும்போது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கூப்பிடும்போது நந்தகோபாலோட மருமகளேன்னு தான் சொன்னான். அதனால நப்பின்னா என்றனர். அதனால இங்கு படைத்தான் மகனே என்ன ஏற்றகலங்கள் எதிர்பொங்கு இதழிப்ப மாற்றாதே பால்துறையும் வள்ளல் பெரும்பதுக்கள் ஆற்றப்படைத்தான். படைத்தான்னா ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா என்று படைத்தான் சொல்றாளாம். அதனால கௌசல்யா மூலமாக ராமன் கிடைத்தான். கௌசல்யா மூலமாக தான் ராமன் கிடைச்சான் இல்லையா? அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமான் தான் சொல்றோம். அதனால சுப்பிரபாதம் சொல்லும்போது ராமா கௌசல்யா சொல்லல இல்லையா? அதனால முதல்ல சொல்லும்போது கௌசல்யா சொல்றா. அதனால கௌசல்யா மூலமாக நமக்கு ராமன் கிடைத்தான். அதனால இங்கு நந்தன் மூலமாக கண்ணன் கிடைக்க பெற்றான். நந்தகோபன் மூலமாக நமக்கு கண்ணன் கிடைச்சான். அப்படிப்பட்ட கண்ணனை எழுப்புவதாக எல்லாரும் சேர்ந்தாச்சு, ஒன்று கூடியாச்சு. அந்த நப்பினை பிராட்டியும் இவாளோட சேர்ந்து தனித்தனியா 2 பேரும் தனித்தனியா தூங்கின்னு இருக்கும்போது 2 பேரையும் சேர்த்து எழுப்பினா, ஒத்துத்தரா எழுப்பினா எல்லாம் எழுந்துக்கல. கடைசியில அதில் நப்பினை பிராட்டியும் எழுப்பி அவளே அழைச்சின்னு வந்தாச்சு. இன்னும் பாக்கி யார் பார்த்தா கண்ணன் தான் எழுந்திருக்கணும். அவனை எழுப்புறான் இந்த பாசுரத்துல. அதனால ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்ற கலங்கள்னா இங்கு களமிடாதார் குற்றமே தவிர பசுவின் குற்றம் இல்லை. அந்த பசுவோட பசுவை பத்தி சொல்லும்போது அப்படிப்பட்ட பால் கறக்கக்கூடிய அந்த பசு என்னன்னா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. பசுவின் பெருமைக்கு தகுந்தவாறு பாத்திரம் பெற வேண்டும். ஒரு பசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் பார்த்தா பசுலாம் அப்படி இருக்கும். ஒரு யானை மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லி முதல்லாம் பார்த்தோம். அப்படி வளர்ந்துருக்கும். அதனால அங்க கிருஷ்ணனோட சேர்க்கையினால அந்த பசுக்கெல்லாம் வளர்ந்துன்னு முதல்ல பார்த்தோம். ஏன்னா சாதாரணமா அங்க இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோ நீரெல்லாம் சாப்பிட்டு மாத்திரம் இல்லை, அந்த பசுக்கெல்லாம் சேர்ந்து என்ன கண்ணன் மாடு மேய்க்க போறான் இல்லையா? கண்ணன் மாடு மேய்க்க போகும்போது அவனோட சேர்ந்து இருந்ததுனால எனக்கு கிருஷ்ணனோட சேர்க்கை இருக்கிறதுனால முதல்ல இந்த தோழிகள்லாம் பார்த்தோம். அந்த தோழிகள்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா அப்படி இருக்கலாம், மாஜானுபாவா இருக்கலாம், பெருத்து இருக்கிறாளாம். அதனால கிருஷ்ணனோட சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவளெல்லாம் அப்படி இருப்பாங்கிறதுனால இந்த பசுக்களையும் அந்த உபமானம் சொல்லும்போது பசுக்கெல்லாம் அப்படி பருத்து இருக்கும். அதனால அந்த பசுக்கள்ல இருந்து கறக்கக்கூடிய பால் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி ரொம்ப. அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அப்படிப்பட்ட அப்படி ஒரு இழுப்பு இழுத்தாலே குடம் நிறைஞ்சிருமா. அதனால அப்படிப்பட்ட பசு பெருமைக்கு தகுந்தவாறு நம்ம பாத்திரம் விட வேண்டும். அதனால ஒரு மாட்டின் அருகில் ஒரு பாத்திரம், ஒரு மாட்டுக்கு பக்கத்துல பார்த்தா ஒரு பாத்திரம் வைக்கணும். ஒரு தடவை அப்படி ஒரு மாட்டு பக்கத்துல அப்படி இழுத்தான்னா பாத்திரம் எவ்வளவு பெரிய பாத்திரம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதனால பெரிய பெரிய அண்டாதான். நம்ம ஊர்ல எல்லாம் கறக்கிற மாதிரி சின்ன சொம்பெல்லாம் கிடையாது. அந்த மாடுகள்லாம் அப்படி இருக்கும். அப்படி பால் கறக்கும் போது அப்படி இழுக்கும் போது பார்த்தா அந்த பாத்திரம் நிரம்பிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வைக்கணும். அதனால ஒரு மாட்டின் அருகிலும் பார்த்தா ஒரு பாத்திரம் வைக்க வேண்டும். அதனால ஒரு பேர் இழுக்கும் போதே பால் எதிர்பொங்கு வழியும். அதனால அப்படி இழுக்கும் போதே சருன்னு இழுக்கும் போது அவ்வளவு பால் வருமா. பால் பாத்திரத்துல எதிர்பொங்கி அப்படி பொங்கி நுர வழும்பாருங்க. அதுதான் அங்க வர்ணிக்கிறார். அதனால எதிர்பொங்கி மீதளிப்ப. அப்படிப்பட்ட வானால என்ன பண்ணுவோம், நம்ம எண்ணெயெல்லாம் வச்சு பொரிக்கும் போது எண்ணெய் பொங்கி வழியும் போல ஒரு ஆத்துல ஒரு இழுப்ப சட்டியும் போறோம், வானாம் போறோம், என்ன பேர் வச்சிருக்கோ அதுல எண்ணெயெல்லாம் வச்சு ஏதாவது பொரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பொரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா அந்த எண்ணெய் பொங்கி வழியும். அதனால பொங்கி அப்படி மேல வரும் இல்லையா? அதனால அப்படி இந்த பாலை அப்படி கறக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா அந்த பாத்திரத்துல அப்படி நுர பொங்கி விழும். அப்படிப்பட்ட பாத்திரம் வைக்க வேண்டும். அதனால எதுக்கு சொல்லான்னு கேட்டா உயர்ந்த பலத்தை அளிக்கக்கூடிய பகவான். அதனால அப்படிப்பட்ட பகவான் நமக்கு உயர்ந்த பலன்கள்லாம் அளிக்கக்கூடிய பகவான். அவன்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம், அற்ப பலனை ஆசித்தால் அது புத்தி குறைவா இருக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணான்னு கேட்டா பெரிய மாடு இங்க பால்லாம் கறக்கும் போது சின்ன சின்ன பாத்திரங்கள் தான் வழிஞ்சிட்டுன்னு சொன்னா அது யாரோட குற்றம், நம்மளோட குற்றமே தவிர மாட்டோட குற்றம் இல்லை. அதனால பகவான்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது என்ன கேட்கணும், உயர்ந்த பலனெல்லாம் கேட்கணும். அற்ப பலனெல்லாம் நம்ம கேட்கிறோம். அதனால குபேரனிடம் சென்று சிறிய வஸ்திரத்தை கேட்பவர் ஒரு அறிவில்லா எப்படி இருப்பா. ஒரு குபேரன்ட்ட போய் என்ன கேட்கணும், நமக்கு உயர்ந்த செல்வங்கள்லாம் கேட்கணும். ஏதோ சின்ன வஸ்திரத்தை கூட குபேரன்ட்ட கேட்கலாமா? அதனால அப்படி இல்லாமல் இங்க குடங்கள் என்று சொன்னதற்காக ஏன்னா பெருமாள்கிட்ட பகவான்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய போது நமக்கு வேண்டிய பலன்கள்லாம் அடுக்கக்கூடிய. அதனால பெருமாள் வேண்டிக்கிறோம் இல்லையா? நம்ம பெருமாள்கிட்ட போய் கண்ணு முன்னாடி நின்று இதை கூட அதை கூட எல்லாம் வேண்டிக்கிறோம். அதனால உயர்ந்ததாக வேண்டிக்கணும். அதனால அவன் எல்லாத்தையும் கொடுக்க காத்துருக்கான். எது கேட்கிறே கொடுப்பான். அதனாலதான் அப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்கக்கூடியவன்கிட்ட போய் நம்ம போய் என்ன பண்றோம், நம்ம அற்ப பலன்கள்லாம் கேட்கிறோம். அதனால அதெல்லாம் கேட்காம உயர்ந்த பலன்களாக கேட்கணும். அதனால அவன் கொடுக்கலன்னு யாரோட குற்றம், நம்ம கேட்கல. அந்த மாதிரி பலன்கள்லாம் நம்ம பெருமாள்கிட்ட போய் கேட்கணும். அப்படிப்பட்ட பலன்கள்லாம் கேட்கணும். அப்படி இல்லாம
நம்ம என்னென்ன பார்த்தா இங்கே குடங்கள் என்று சொல்லாமல் கலங்கள்னு சொல்றா. அதனால பெரிய பெரிய குடங்கள்னா சின்ன சின்ன குடமாயிடும், அதனால பெரிய பெரிய பாத்திரம். அதனால ஏற்ற கலங்கள். அதனால எல்லோருக்கும் சர்வ பலத்தையும் கொடுக்கும் எம்பெருமானும் சிலருக்கு கொடுக்கிறான். அதனால என்ன பண்ணா சில பேருக்கு தான் கொடுக்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் பாத்திரம் வச்சிருக்காளோ பால் வழிஞ்சு பெரிய பாத்திரமா வச்சா வழியாம இருக்கும், சின்ன பாத்திரமா வச்சா வழிஞ்சிடும். அதனால எப்படி பாத்திரம் வைக்கிறாளோ அந்த மாதிரி இருக்கும். அதனால சிலருக்கு கொடுப்பதில்லை, அது கிருஷ்ணன் குற்றம் என்று. அதனால கண்ணனோட குற்றம் என்று நம்ம கேட்பதற்கு நம்ம கேட்கணும், கண்ணன்கிட்ட போய் கேட்கணும், பெருமாள்கிட்ட போய் கேட்கணும், என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கணும். கேட்டா கொடுக்கக்கூடியவன் அவன். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. எதிர்பொங்கின்னா பெருமாள்கிட்ட எவன் அடைக்கலம் புகிறானோ அவனுக்கும் அவன் சம்பந்தி வரைக்கும். ஏன்னா பெருமாள்கிட்ட போய் நம்ம எல்லாம் போய் அடைக்கலம் அடைந்த உடனே அவன் எல்லாரையும் ரட்சிப்பான். அவன் சாதாரண நம்மள மாத்திரம் இல்லாம அவன் குடும்பத்தில் இருக்கிறவ அத்தனை பேரையும், அவன் ரிலேஷன்ஸ் அத்தனை பேரையும் என்ன சம்பந்தி வரைக்கும் அவன் ரட்சிக்கு பலன் கொடுக்கிறானாம். அதான் பார்த்தா தன்னை சரணடைந்த விபீஷணனுக்கும் துவக்குண்ட ராட்சர்களுக்கும் பலன் அளித்தான். அதனால பார்த்தா அப்படி என்ன பண்றான், விபீஷணன் போய் பெருமாள்கிட்ட ராமன்கிட்ட போய் சரணடைஞ்ச உடனே அதனால ராட்சசர்களுக்கும் அப்படிப்பட்ட ராட்சசர்களுக்கும் பலன் அளித்தான். அதுதான் பார்த்தா இந்த பிரகலாதன் கடைசியில கேட்டுக்கிறான் இல்லையா பெருமாள்கிட்ட, எங்களோட குலத்துல நீங்கள் காப்பாற்றணும், அதனால அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அதனால அவளெல்லாம் காப்பாற்றணும் வரம் கேட்டோடனே பார்த்தா எப்படி மகாபலிக்கெல்லாம் பெருமாள் காப்பாற்றணும் இல்லையா. அந்த குலத்துல இருக்கக்கூடிய மகாபலிக்கு மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தா எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணான், இங்க மாத்திரம் சம்ஹாரம் பண்ணல. அதனால பிரகலாதன் கேட்டுட்டான். அதனால பெருமாள் என்ன பண்றான் கேட்டா தன்னை சரணடைந்த விபீஷணனுக்கு பார்த்தா துவக்குண்ட ராட்சதர்களுக்கும் பலன் அளித்தான். அப்படிப்பட்ட பலனை கொடுக்கக்கூடியவன். சரணாகதி செய்த திரிஜடையின் சம்பந்தியான ராட்சசர்களுக்கும் பலன் கிட்டியது. திரிஜடை திரிஜடை திரிஜடையோ அவளும் சரணாகதி பண்ணா. அதனால சரணாகதி பண்ணி அவளோட சம்பந்திகளுக்கும் அவன் பலனை கொடுத்தானாம். அதனால ராட்சசர்களுக்கும் அதனால பலன் கிட்டியது. அப்புறம் ததிபாண்டன் மோட்சம். ததிபாண்டம் மோட்சம்னா என்ன பண்ணுவான், ததிபாண்டன் ஒருத்தான் கிருஷ்ணனுக்கு தினம் என்ன பண்ணுவான், ஒரு தினம் பார்த்து திருப்பதியில பார்க்கலாம், பெருமாளுக்கு பார்த்தா தினம் திருப்பதியில புது புது சட்டியில தான் அந்த சட்டியில தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவான். அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய நைவேத்தியங்களும் அன்னன்னைக்கு அந்த புது சட்டியா இருக்கும், பழசெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டான். அந்த மாதிரி கண்ணனுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த ததிபாண்டவன்கிறவன் தினம் அந்த இதெல்லாம் பெரிய பெரிய சட்டியெல்லாம் பண்ணிட்டு வருவான். சட்டியெல்லாம் பண்ணிட்டு அதில் கொண்டு கொடுப்பான். அதில் தான் நைவேத்தியம் பண்ணி பெருமாளுக்கு வெண்ணெய் எல்லாம் கொடுப்பா, தயிரெல்லாம் கொடுப்பா, பாலெல்லாம் கொடுப்பா. அதனால என்ன பண்ணுறான், ததிபாண்டன் எப்படி கிடைச்சி மோட்சம்னா அவன் பண்ணுற இதுக்கு ஏதாவது பெருமாள் பலெல்லாம் கொடுப்பா இல்லையா. அதனால பெருமாள் கேட்டான் ததிபாண்டவன் பார்த்து உனக்கு ஏதாவது வேணும்னு கேளு அப்படின்னானா. அப்போ என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான், நான் கேட்கறதுக்கெல்லாம் நீ கொடுக்கணும், நான் கொடுக்குறேங்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த பாண்டத்துக்கு நீ மோட்சம் கொடுக்கணும். அதனால நான் இங்கே இருக்கிற சட்டிக்கும் சேர்த்து மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டான். அதனால ததிபாண்டவன் என்ன பண்ணுவான்னா அதனால பலன் அளித்தான். அப்படிப்பட்ட அந்த பானைக்கு பலன் அளித்தான் என்று விசேஷமாக அனுபவம். அதனால அவன் சாதாரணமாக ஒரு பலனை கொடுக்கக்கூடியவன் கேட்டா வர்க்கத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பான். அவன் சம்பந்தி உள்பட எல்லாருக்கும் கொடுப்பான். அதனால அவனை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் பலனை கொடுக்கக்கூடியவன் அவன். அதனால ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சுரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். அதனால மாற்றாதே பால்சுரியம். கர்ணன் என்ன பண்றான், வஞ்சனை இல்லாமல் விரோதிக்கும் கொடுத்தான். கர்ணன் கொடுக்கும்போது பார்த்தா விரோதிகளாக இருந்து கேட்டாலும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சுபாவம் உள்ளவன் கர்ணன். அதனால கர்ணனை போல கொடைவள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது அவன் கேட்க கொடுப்பானாம். அதனால யார் கேட்டாலும் கொடுப்பான். அதனால அவனுக்கு வேண்டியவா மாத்திரம் இல்லாம விரோதிகளாக இருந்தாலும் கொடுக்கக்கூடியவன் கர்ணன். அர்ஜுனன் தந்தை இந்திரன் கவச்சத்தை யாசிக்கிறான். அர்ஜுனோட தந்தை என்ன பண்றான், இந்திரன் அதனால கவச்சத்தெல்லாம் யாசிக்கிறான். கர்ணன்ட்ட போய் கேட்கிறான், அவனோட கவச்சங்கள்லாம் கொடுத்துரும், கவச்ச குண்டலங்கள்லாம் கவச்சத்தெல்லாம் கொடுக்கணும்னு கேட்கும்போது தெரிந்து கூட கொடுத்தான். அவன் விரோதின்னு தெரிஞ்சு கூட கொடுத்தான். அதே போல் விரோதிக்கும் பசுக்கள் பால் கொடுக்கும். இந்த பசுக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா பசுமாடு மாடெல்லாம் இருக்குன்னு அங்க போய் விரோதி போய் பால் கறந்தா கறக்க மாட்டேன்னு சொல்லாது. அதனால அவளுக்குமே பால் கொடுக்கக்கூடிய. அதனால பகவானும் பார்த்தா எல்லாருக்கும் ஒண்ணுதான், பகவானும் எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஏற்ற பலன்கள்லாம் அவன் கொடுப்பான். அதனால இங்க இந்திரனுக்கு கவச்சத்தை கொடுத்தால் தெரிந்து கொடுத்தான். அதனால அது மாத்திரமில்ல, தன்னோட மரண காலத்துல கடைசி காலத்துல மரண காலத்துல அவனை ரட்சிக்க சூழ்ந்திருக்கிற புண்ணியங்களை வாங்கி கொள்ள அந்த யாருன்னு கேட்டா கடைசியில பார்த்தா அவன் கடைசி காலத்துல பெருமாள் போய் இருக்கிறார் இல்லையா, அங்க அந்தணர் வேஷத்துல போறார். பெருமாள் போய் என்ன கிருஷ்ண பரமாத்மா அந்தணர் வேஷத்துல போய் அவன் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாளாம். அதனால அவன் பார்க்கறான். பார்த்து யாரும் பெருமாள் பார்த்தா தெரியாது அவனுக்கு, அந்த ரூபத்துல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பெருமான் சேவை சாதிக்கிறான்.
அப்ப கேட்கும் போது கூட்டா பெருமாளே வந்து ஏன்னா இப்ப இங்க பார்த்து மகாபலி யாசிக்கும் போது அங்க வந்து கிருஷ்ணன் வந்து வாமனாவதாரத்துல வந்த போது பெருமாள் தெரிஞ்சுட்டே கொடுக்குறான் இல்லையா, அதனால பரவாயில்ல யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குற மாதிரி இங்க என்ன பண்றானா, இவன் வந்து கடைசி காலத்துல அந்தணர் வேஷத்துல பெருமாள் போறாராம். பெருமாள் போயிட்டு எம்பெருமான் வந்து எல்லாத்தையும் வாங்கி கொள்ள புண்ணியங்களாம் கேட்கும்போது பெருமான் உயர்ந்தது கூட கர்ணன் தனது புண்ணியங்களை வஞ்சனை இல்லாமல் அளித்தான். அதனால எக்ஸாம்பிள் சொல்லானா அப்படிப்பட்ட பசுக்கள் நிறைந்த ஊர் அது. அதனால அந்த பசுக்கள்லாம் என்னன்னா வஞ்சனை இல்லாம அதனால கொடுக்கும், பால் கொடுக்கும். அதனால எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல், அப்படிப்பட்ட வள்ளல்னா ஆயர்பாடியில் உள்ள பசுக்களும் வள்ளலே. அதனால அங்க இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் பார்த்தா வள்ளல், பெரிய கொடை வள்ளல்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் நிறைய கொடுக்க நிறைய கொடுப்பா இல்லையா, தானங்கள்லாம் பண்ணுவா, நிறைய எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வாழை பார்த்தா வள்ளல்னு சொல்லுவோம். ஆனால் கொடை வள்ளல்னா இன்னும் மிகுந்த அதுக்கு வந்து என்ன ரொம்ப உயர்ந்ததாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா கொடைவள்ளல், பெரிய கொடைவள்ளன் சொல்லுவோம். அதனால இங்க பார்த்தா கொள்ளக்குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரம் கோதிலன் வள்ளல் மணிவண்ணன், அப்படிப்பட்ட கண்ணனம் பார்த்தா கொடைவள்ளல் தான். அதனால வள்ளல் பெரும்பதுக்கள், அப்படிப்பட்ட வள்ளல் பெரும்பதுக்களை உடையவன் கண்ணன். அதனால இவனும் பார்த்தா கண்ணனும் பார்த்தா இங்க வள்ளலே. அதனால கொள்ளக்குறைவிலன் ஆழ்வார்கள் பார்த்தா கொள்ளக்குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலன் வள்ளல் மணிவண்ணன் வாசுதேவன் சொல்லுவா இல்லையா, அப்படிப்பட்ட பெருமாளை பார்த்து ஆழ்வார்கள் அனுபவம். அப்படிப்பட்ட வள்ளல் கொல்லக்குறைவலன் அவன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோவிலன். அதனால கோதில் வள்ளல் வள்ளல் மணிவண்ணன்கிறாருங்க, அப்படிப்பட்ட வள்ளல் அவன். அதனால இங்கு குற்றம் இல்லாதவன் வள்ளல் இவன், அப்படிப்பட்ட குற்றமே இல்லாத வள்ளல் அப்படிப்பட்ட இவன். அதனால ஆச்சாரியர்கள் சீடர்களுக்கு அபிமானத்துடன் அவர்கள் கேட்காவிடம் நல்ல விஷயங்களை உபதேசிப்பார்கள். ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா, அவளோட சீடர்கள்லாம் சிஷ்யர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் இவ போய் கேட்க மாட்டா, கேட்காமலே உபதேசம் நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணாள். அவர்களால ஆகவே அவர்கள் ஆச்சாரியர்களும் வள்ளல்களாகிறார்கள். அதனால கொடை வள்ளலாக ஆகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆச்சாரிய புருஷர்கிட்டெல்லாம் போய் நம்ம உட்காந்து காலக்ஷேபம்லாம் பண்ணும்போது அவ நீ போய் முன்னாடி உட்காந்து எனக்கு இது சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்க மாட்டா. அதனால அந்த பசுக்கள் போல வள்ளல்னு சொல்லக்கூடிய அந்த பசுக்கள் போல எல்லாத்தையும் எல்லா சாரமான விஷயங்களும் நமக்கு வந்து எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அவளெல்லாம் பார்த்தா அந்த வள்ளல்களை சேர்ந்தவர்கள். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்படிப்பட்ட பெரும்பசுக்கள்னா கிருஷ்ணன் நந்தகோலத்தில் நுழைந்த முதல் பட்டு போன மரலாம் தளிர்த்து விட்டு அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். கிருஷ்ணன் நந்தகுலத்தில் அவளோட சேர்ந்து வந்தவொடனே பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா நுழைந்தமே பட்டு போன மரங்கள்லாம் தளிர்த்து விட்டது. அதனால இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தா கிருஷ்ணன் வந்தப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரே காஞ்சி போய் கிடந்தது, பட்டு போயிருந்தது. இவன் கிருஷ்ணன் சேர்க்கையினால் அதெல்லாம் அது தளிர் விட ஆரம்பிச்சது, இலையெல்லாம் விட ஆரம்பிச்சது. அதனால பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சது. வாடி நீரற்ற செடிகள் செழித்து வளர்ந்தன. தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்தா அப்படி ரொம்ப செழித்து வளர ஆரம்பிச்சுதான் கிருஷ்ணனோட சேர்க்கையினால. கறவை நின்ற மாடுகள்லாம் எதிர்பொங்கி திரும்பி கறவைகள்லாம் சில மாடுகள்லாம் சில நாள் தான் கறக்கும், சில காலத்துக்கு மேல கறக்காது. அப்படிப்பட்ட மாடுகள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுதான் கறக்க ஆரம்பிச்சுதான். அதனால அப்படிப்பட்ட மாடுகள்லாம் என்னன்னா மாடுகள்லாம் எதிர்பொங்கி அதனால கறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் கண்ணுடைய திருக்கரங்களால் வளர்ந்த மாடுகள் நந்தகுல மாடுகள் யானை போல் பெருத்து, முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்படிப்பட்ட யானைகள்லாம் என்னன்னு கேட்டா யானை போல வளர்ந்து காணப்பட்டதாம். ஒரு சாதாரண மாட்டை பார்த்தா ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்குமா, அதனால மாடுகள் யானைகள் போல் காணப்பட்டது. ஆக இவைகள் பெரும்பசுக்கள். அப்படிப்பட்ட பசுக்கள் என்னன்னு கேட்டா முதல்ல வள்ளல் பெரும்பசுக்கள், அப்படிப்பட்ட பசுக்களை உடைய. அதனால ஆற்றப்படைத்தான் மகனே. அதனால ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. ஆற்றப்படைத்தான் மகனேன்னு அதிகமான நிறைய இவன் இல்லத்தில் உள்ள பசுக்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அதனால வீட்டுல போய் அவ வீட்டுல பசுக்களுக்கு கவுண்ட்லெஸ் சொல்லுவோம் இல்லையா, எண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிறைய சாதாரணமா சொல்லும்போது ஒரு பார்க்கும்போது ஒரு எள்ளு ஒரு பெரிய கூட்டத்துல போய் ஒரு எள்ளு விழுந்தா போல சொல்லுவோம் இல்லையா, அதனால கவுண்ட் பண்ண முடியுமா. அதனால இங்க என்னன்னா அப்படிப்பட்ட இல்லத்துல பசுக்களுக்கெல்லாம் பார்த்தா எண்ணிக்கை இல்லையாம், அப்படிப்பட்ட நிறைய பசுக்கள்லாம் இருக்காம். அதனால எம்பெருமானுடைய குணம் ஆற்றின் மணல் இவைகளுக்கு எவ்வாறு எண்ணிக்கை இல்லையோ, அதனால ஒரு பெரிய மணல் இருக்கிற ஒரு பெரிய ஆறு இருக்கு, அதனால போய் ஆற்றுல போய் அதில் போய் இப்போ மணலை வந்து கவுண்ட் பண்ண முடியுமா. அதனால பெருமாளோட குணங்களும் அப்படி இருக்காம். அதனால ஆற்றின் மன்னர்களுக்கு இவை எவ்வாறு எண்ணிக்கை இல்லையோ அவ்வாறே ஆற்றப்படைத்தான் மகனே. அறிவுரா முன்பாசுரத்துல பார்த்தோம், கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து என்று. அதனால இங்கு அவ்வாறு குறிப்பிட்டு சொல்லல் இயலாதாகையால் ஆற்ற என்று சொன்னாலும் அதனால சொல்ல முடியாது. அதனால எண்ணிக்கையே இல்லாமல் குணநலங்களுடைய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான். அதனால ஆற்றப்படைத்தான். அதனால பசுக்களும் பார்த்தா அவன் வீட்டில் இருக்கிற பசுக்கள்லாம் பார்த்தா எண்ண முடியாது. அதனால அப்படிப்பட்ட நிறைய பசுக்கள்லாம் இருக்கான், கவுண்ட்லெஸ்ஸா இருக்கான்.
அதனால மனிதனுக்கு கோஸ்மிருதி தான் செல்வத்தை கொடுக்கும். சன்னோ அஸ்துத்விபதே சஞ்சதுஷ்பதே ஓம் சாந்தி 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 சொல்லுவோம் இல்லையா வேதத்துல. அதனால தான் பார்த்தா அதனால கோதானங்கள்லாம் பண்றது உயர்ந்துன்னு சொல்லுவோம். அதனால கோ சம்ரக்ஷணம் எல்லாம் பண்றது நிறைய இடத்துல பார்க்குறோம். நிறைய இடத்துல கோசாலை எல்லாம் வச்சு கோசம் அதெல்லாம் பண்றா இல்லையா. அதனால மனிதனுக்கு கோஸ்மிருதி தான் மிகவும். அதனால பார்த்தா அந்த காலத்துல பார்த்தா ஒரு வீட்டிலேயும் மாடெல்லாம் பசு மாடெல்லாம் கட்டியிருப்பா. ஒரு மாடு 2 மாடு 3 மாடெல்லாம் இருக்கும். அந்த பசு மாட்டுக்கெல்லாம் ரட்சிப்பா. அதனால அவளெல்லாம் பசு மாடெல்லாம் வச்சு காப்பாற்றி அதுகளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வேலைக்கு போட்டு அதை குளிப்பாட்டி அதனால தினமும் அதுக்கு பொட்டு வச்சு அதனால அந்த கோஸ்மிருதி பண்ணுவா இல்லையா. அதனால அப்படிப்பட்ட கோஸ்மிருதி தான் செல்வத்தை கொடுக்கும். அந்த மாதிரி கோஸ்மிருதி பண்ணுவா இல்லத்தெல்லாம் பார்த்தா நிறைய அந்த காலத்துல பார்த்தா எல்லாரும் வீட்லயும் பார்த்தா செல்வ செழிப்போடு தான் இருந்திருக்கா. மாடு வச்சிருந்தவா வீட்டுல எல்லாம் பார்த்தா செல்வ செழிப்போடு தான். அதனால கோஸ்மிருதி பண்ணவா வீட்டுல எல்லாம். அதனாலதான் இங்க நிறைய இடத்துல கோ சம்ரட்சணம் எல்லாம் பண்ணக்கூடிய இடமா நிறைய எல்லாரும் கலெக்டிவா எல்லாராலையும் பண்ண முடியாங்கிறதுனால கோசாலை எல்லாம் வச்சு நிறைய மாடுகள்லாம் வாங்கி எல்லாரும் பண்றா. நிறைய பேர் வந்து மாடுகள்லாம் வாங்கி கொடுக்குறா. அந்த கோஸ்மிருதி பண்றதுக்கு நிறைய பணங்கள்லாம் தேவைப்படுறது. அதனால நிறைய பேர் அதுக்கு வந்து தான தர்மங்கள்லாம் பண்றா. அதனால அது விசேஷங்கிறத இங்க விசேஷமா சொல்லலாம். அதனால ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் படைத்தான் மகன் என்ன கண்ணன் இவன் நந்தன் மகனானபடியால் நந்த குணங்கள் எல்லாம் இவனுடைய குணமாக நந்தகோபனுடைய குணங்கள்லாம் இவனுக்கு இருக்காம். அதனால படைத்தவன் அப்பா அவ பேரண்ட்ஸோட குணங்களா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. அவரோட அப்பாவோட குணம் இருக்கு அம்மாவோட குணம் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால இங்க பார்த்தா நந்தனோட குணங்கள்லாம் கண்ணனுக்கு இருக்காம். அதனால இவனுடைய குணமாகிறது. அதனால தந்தையின் சுபாவம் தந்தையோட சுபாவம் சொல்லுவோம். அதனால புத்திரனுக்கு அதிகம் அல்லவா. அதனால உண்மையில விஸ்வத்துக்கு சுவாமியானபடியா நந்தனுடைய சொத்தும் இவன் எஜமானன். அதனால சொத்துக்கும் இவன் எஜமான் நந்தனுடைய சொத்துக்கும் இவன் எஜமானன் ஆகிறான். அதனால இதுல என்ன விசேஷம் கேட்டா மாடு மேய்ப்பதில் கண்ணனுக்கு மிகுந்த ஆசையாம். அதனால இதோட குலத்தொழில் இல்லையா அவனோட குலத்தொழில் மாடு மேய்ப்பது. அதனால என்ன பண்றான் இவனுக்கு ஏன் மாடு மேய்க்கிறதுல ஆசை வந்துன்னா அவனோட தந்தையெல்லாம் மாடு மேய்ச்சின்னு இருக்கான். அப்படிப்பட்ட அந்த குலத்துல பிறந்தானவன். அதனால இதை சாக்காக வைத்து பசுக்களை என்ன பண்ணுவான் மாடு மேய்க்கிறதுக்கு போவான். மாடு மேய்க்கிறதுக்கு போகும்போது சின்ன பசுக்கெல்லாம் அழைச்சின்னு போவான். பசுக்கெல்லாம் அழைச்சின்னு போகும்போது அங்க பெண்களோடு விளையாடுவானாம். அங்க இருக்கக்கூடிய பெண்களோடு விளையாடுவான். விளையாடினோடனே தாமதமாக வருவான். வீட்டுக்கெல்லாம் வரும்போது தாமதமாக வருவான். காரணம் கேட்டா பசுக்கள் ரொம்ப தூரம் போயிடுது. அதனால பசுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போயிடுது. அதை போய் பிடிச்சின்னு வரதுக்கு லேட்டா எடுத்து சொல்லிடுவான். அதனால இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடு விருந்தாவனத்தை கண்டோமே சொல்லால நாச்சியா திருமணில. அதனால அப்படிப்பட்ட இட்டமான பசுக்களை அந்த பசுக்களை வச்சு பசுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது. கண்ணன் விளையாட்டு வரும்போது அவ அம்மா வந்து கேட்கும்போது காட்டி கொடுக்காம அந்த பசுக்கெல்லாம் வந்து ஏதோ பசுக்களை வச்சு சொல்றான் இல்லையா. அதனால இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி அப்படிப்பட்ட என்ன பண்ணுவான். எதுக்கோசரம் லேட் ஆகுதுன்னு கேட்டா அது ஒரு காரணம். அது மாத்திரம் இல்லாம அந்த பசு கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்கவே தெரியாது. சின்ன சின்ன கன்றுக்குட்டிகள்லாம் இருக்கும். அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் தண்ணி குடிக்கவே தெரியாது. தான் என்ன பண்ணுவான்னு கேட்டா தான் கன்றுக்குட்டி மாறி பின்னாடி கையெல்லாம் வச்சுட்டு அந்த கன்றுக்குட்டியும் பக்கத்துல வச்சு தண்ணி குடிக்க கத்துக் கொடுப்பானாம். அதனாலலாம் லேட் ஆகுது அவனுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த பசுக்களுக்கு செய்வதனால இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு அந்த பசுக்களோடு விளையாடி விருந்தாவனத்திலே போய் விளையாடி லேட்டா எடுத்து பெண்களோடு விளையாடுவான். பசுக்களோடு விளையாடுவான். அந்த பசுக்கள்லாம் விளையாடி லேட்டா எடுத்து அதனால இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடி விருந்தாவனத்தை கண்டோமே ஆண்டாள் அனுபவம் அங்க நாச்சியார் திருமொழியில அப்படி அனுபவிக்கிறாள். அதனால அந்த பசுக்கள் அதனால அறிவுராய். அதனால அச்சேதனனுக்கு ஒப்பான பசுக்களுக்கு கூட இரக்கம் அனுகிரக புத்தி இருக்கிறது. பசுக்கள்லாம் பார்த்தா என்ன பண்றது பால் கொடுக்கறது. அதுக்கெல்லாம் ஏதாவது நம்மள மாதிரி அறிவெல்லாம் கிடையாது. அதனால அப்ப அச்சேதனனுக்கு ஒப்பான இந்த பசுக்களுக்கு கூட இரக்கம் வந்து இறக்கம்னா அப்படிப்பட்ட பசு பால்லாம் கொடுக்கணும் இறக்க குணம் இருக்கிறான். அதனால சேதன சார்வமான உனக்கு இது அவசியம் வேண்டாமோ கேட்கிறாளாம். அதனால நீ வந்து பெருமாளை பார்த்து கேட்கலாம் அந்த பசுக்கள்லாம் அப்படியே இறக்க புத்தியோட இருக்கே நீ வந்து இறக்கம் இல்லாம இன்னும் படுத்து நிற்கே இவா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பெருமாள் அந்த பாசுரத்துல கேட்கிறான். அதனால ஏற்றகலங்கள் எதிர்பொங்கு மீதளிப்பம் ஆற்றாதே பால் துரியம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அதனால அறிவுராய். ஆனா நந்தகோபனை பத்தி சொல்லி கூப்பிடறான். அங்க அம்மாட்ட சொல்றா இல்லையா. அதனால மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ சொல்றா இல்லையா. அதனால இங்க அதனால நந்தனை பத்தி பேசி நந்தகோபன் சொல்றாலும். அதனால சார்வமான உனக்கு இது அவசியம் வேண்டாமோ இரக்கம் வேண்டாமோ. அதனால அறிவுராய். அப்புறம் கிருஷ்ணன் உறங்கவில்லை. எதையோ யோசிக்கிறான். கிருஷ்ணன் உறங்கல ஏதோ யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா திருப்பார்கடல படுத்துட்டு இருக்கும் போது அவன் தூங்குற மாதிரி தான் ஆக்ட் பண்றான் இல்லையா. அதனால நம்ம எல்லாரும் எப்படி ரட்சிக்கணும்னு அவனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி.
அதனால அவன் அவன் வந்து யோஜனை பண்ணிட்டே இருக்கான். அப்படி தூங்குற மாதிரி பாசாங்கு பண்றான்றது திருப்பார்க்கடல சயனிச்சென்று. அது மாதிரி இங்க கிருஷ்ணன் உறங்கவில்லை, அவன் எதையோ யோசிக்கிறான். சில பெண்கள் வந்து தனக்கு சுவாதீனமாக்கி கொண்டான். சில பெண்கள்லாம் பார்த்தா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி வரிசையா முதல்ல தோழிகள்லாம் பார்த்தோம். அதனால இந்த பெண்கள் தனக்கு சுவாதீனமாக்கி கொண்டான். அப்படி இல்லாத பெண்களையும் கைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஏதோ அபிப்பிராயத்தில் இருப்பதால் அதனால பாக்கி சுவாதீனங்கள்லாம் இல்லாத பாக்கி பெண்களையும் சேர்த்துக்கணுங்கிறதுக்கு யோஜனை எல்லாம் பண்ணுங்க, எப்படி ஐடியா பண்ணிட்டு இருக்கானா. அதனாலதான் பார்த்தா இவர்கள் அதனால அவனை எழுப்புகிறார்கள், அப்படிப்பட்ட கண்ணனை எழுப்புகிறார்கள். அதனால அறிவுரா ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய், அப்படிப்பட்ட கண்ணன் கிருஷ்ணனை பார்த்து அடுத்து சொல்ல கூப்பிடுறா. அதனால ஊற்றமுடையவனே பெரியவனே என்ன, அடைக்கலம் புகுந்தவன் குற்றம் செய்த போதிலும் அவனை ரட்சிப்பது இவன் கடமை. அதனால அவன்கிட்ட பெருமை ராமாயணத்தில் நிறைய, அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய பார்த்தா ராமாயணம் ஃபுல்லாவே அதுதான். அதனால ஒத்தொத்தரும் அடைக்கலம் புகுறான், சரணாகதி பண்றாள். அதனால கடைசி காலத்துல கூட கடைசி நிமிஷத்துல கூட ராவன்கிட்ட சொல்றார், ராமன் நீ பரவாயில்ல, நீ என்ன தப்பு பண்ணாலும் இன்னைக்கு வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ணேன்னா அதனால எதிரியாக இருந்தாலும் ரட்சிக்கக்கூடியவன் ராமன்கிறத எடுத்துக்காட்டாக அந்த ராமாயணத்துல கடைசியில ராவணனையும் கூட்டு சொல்லார், இன்று போய் நாளை வா, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன், நீ வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ண உன்னால் ரட்சிக்கிறேங்கிறான். அதனால அப்படிப்பட்ட குணமுடையவன் பெரியவன், அப்படிப்பட்ட ஊற்றமுடையாய் அப்படிப்பட்டவன் அவன். அதனால இவனோட கடமையாக வச்சிருக்கான் அவன். கிருஷ்ணன் என்னன்னா கடமையா வச்சிருக்கான். யாரெல்லாம் வந்து நம்மகிட்ட சரணாகதி பண்றாளோ அவளை ரட்சிக்கிறதே நம்மளோட முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கடமையாக வச்சிருக்கான். அதனால அந்த ஆசிரிதன் குற்றத்தை போக்குவதில் ஊற்றமுடையவன், அப்படிப்பட்ட அவளோட குற்றங்கள்லாம் போக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா அப்படிப்பட்ட ஊற்றமுடையாக இருக்கக்கூடியவன் அவன் கண்ணன். அதனால குற்றத்தோடு இருந்தால் அவனை தன்னிடம் அழைத்து வர இயலாது. அதனால அவன் குற்றத்தோட வந்து தன்கிட்ட அழைச்சிட்டு போக முடியுமா, அதனால குற்றத்தெல்லாம் போக்கக்கூடியவன் சரணாகதி பண்ணவன் குற்றத்தோடு இருந்தால் வர முடியாது. அதனால குற்றத்தை நீக்குவதில் இவருக்கு ஊக்கம் இருக்க வேண்டும் அல்லவா, அதனால ஊக்கமுடையாய் பெரியாய், அதனால அப்படிப்பட்ட ஊக்கம் இருக்க வேண்டும் இல்லையா. அதனால எங்களது ரட்சணத்திலத்தையும் ரட்சணமாக எங்களை ஊற்றமுடையவன், அதனால எங்களை வந்து காப்பாற்றுவதுன்னு நாங்கள்லாம் காத்துருக்கோம், நாங்கள்லாம் எங்களை வந்து பார்க்கணுங்கிறது லட்சணங்கிறது உனக்கு வந்து அதில் ஊக்கமுடையவன் நீ. அதனால சக்தியும் பெற்றவன், அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் உனக்கு உண்டு. நீ சாதாரண அசக்தன்னு நினைச்சுக்காத, தூங்கிட்டு இருக்க, உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நினைச்சுக்காத, எல்லாத்தையும் உன்னால பண்ண முடியும், நீ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவன். அதனால அப்படிப்பட்ட ஊற்றமுடையாய், அதனால எங்களோட ரட்சணத்திலையும் உனக்கு சக்தி ஜாஸ்தி. அதனால எங்களை வந்து பார்க்கணும், கூப்பிடணும், நாங்கள்லாம் காத்துருக்கோம், எங்களோட வந்து சேரணும் சொல்லி எழுப்புறாளாம். அதனால இவ்விரண்டும் அவசியம் வேண்டும். அதனால தயை இல்லாதவனுக்கு சக்தி இருந்தாலும் அசக்தனுக்கு தயை இருந்தாலும் பயன்படாது. ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும், ஒண்ணு இல்லாம இருக்கக்கூடாது. அதனால உபயோகப்படாதுங்கிறது ஊற்றமுடையாய் பெரியாய், அதனால ரெண்டுக்கும் சொர்ண புஷ்பம் மணந்தார் போலே. அதனால அன்று ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களால், அப்படிப்பட்ட அன்று ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்கள், அப்படிப்பட்ட கண்ணன். அதனால ஊற்றமுடையாய் பெரியாய், அப்படிப்பட்ட பெரியாய்னா பிறருக்கு உதவி செய்தும் நாம் என்ன செய்தோம் ஒன்றுமே செய்யலேங்கிறாளாம். அதனால பிறருக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்போம், நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு கூட நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம போய் செஞ்சது ஒண்ணுமே கிடையாது, அதனால அவனுக்கு ஏதோ செஞ்சிருக்கோம், அதனால நம்மளால முடிஞ்சது செஞ்சிருக்கோம் சொல்லுவாள். அதனால அப்படிப்பட்ட மனசுல வந்து அப்படி நினைக்கக்கூடியவன் பெரியாய். அதனால அந்த எண்ணம் உடைந்தவன் பெரியவன் யாருன்னு கேட்டா அந்த மாதிரி சுபாவம் உள்ளவன் பெரியவன். அதனால நமக்கு தீங்கு செய்பவனிடத்தில் அவனது அபகாரத்தை நினையாமல், நமக்கு யாராவது தப்பெல்லாம் தீங்கெல்லாம் செஞ்சா கூட பரவாயில்ல போனா போது மன்னிச்சு விடுறோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்டவன் அவன் நினையாமல் இருப்பவன் பெரியவன், அப்படிப்பட்ட குணத்தை உடையவன் யாருன்னு கேட்டா பெரியவன். அதனால ஊற்றமுடையாய், அப்படிப்பட்ட ஊற்றமுடையவன் அவன். அதனால பெரியாய், அப்படிப்பட்ட குணங்களை இருக்கக்கூடிய நம்ம பலவிதமான தப்புக்கெல்லாம் பண்றோம், பாவங்கள்லாம் பண்றோம், எல்லாத்தையும் அதனால ஏத்துண்டு அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணோடனே என்ன பண்றான் அவன், இதெல்லாம் சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டு இவாளெல்லாம் பரவாயில்ல, இவாளை காப்பாற்றணும் ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாவங்களை நம்மளை விலக்கி பாவங்கள்லேருந்து போக்கி நமக்கு வந்து ரட்சணம் பண்றான் இல்லையா, காப்பாத்துறான் இல்லையா அந்த பகவான். அதனாலதான் ஊற்றமுடையாய் அப்படிப்பட்ட பெரியாயினா அப்படிப்பட்ட பெரிய சுபாவத்தை உடையவனால்தான் பாட்டா. அதனால நீ கண்ணன் வந்து என்ன பண்றான், பலனை எதிர்பாராமல் பிறருக்கு உபகரிக்க வேண்டும் என்ற அபிலாஷையுடைய. அதனால அவனுக்கு ஏதாவது தனக்கு பெருமாள் வந்து, அதனால முதல்ல பாசுரத்திலே பார்த்தாம் இல்லையா, அதனால ரெண்டு பேர் வந்து தோழிகள் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழும்போது எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்கன்னு கேட்டான் இல்லையா, எதுக்கோசரம் தனக்கு ஏதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறோம் இல்லையா, அவளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியவனும். அதனால வருணன்ட்டு அபச்சாரப்பட்டோடனே அவளுக்கு ஏதாவது
கெடுதல் வருமோ தீமைகள் வருமோ என்று எண்ணி தன்னை வந்து ஒரு அஞ்சலி பண்ணா அதெல்லாம் தான் போக்குறேன்னு முதல்ல பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். அதனால தோழியம் நானும் தொழுதோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கை கூப்பும் போது சொல்லும்போது எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தோம் விசேஷமா அனுபவிச்ச முன் பாசுரத்துல. அதனால அவனுக்கு வந்து தனக்கு ஏதாவது இவாள்லாம் நம்ம வந்து பண்ணும்போது ஏதாவது நமக்கு பலன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கலாம். அதனால பலனை எதிர்பாராமல் பண்ணக்கூடியவன் அவன். அதனாலதான் பார்த்தா பிறருக்கு உதவி செய்தும் நாம் என்ன செஞ்சோங்கிற நினைக்கிற நினைப்பாக இருப்பவர்கள்லாம் பெரிய பெரியான்னு சொல்லலாம். அதனாலதான் பார்த்தா ரங்கநாச்சியார் வந்து ஸ்ரீரங்கத்துல பார்த்தா பராசரப்பட்டர் ரங்கநாச்சியார் ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னு கேட்டா அங்க ரெண்டு பேரும் போறான். பெருமாளை பார்த்து பராசர தாயாரோட பார்த்தோன்னே அந்த இவரோட பராசரப்பட்டவரோட அனுபவம் ரங்கநாச்சியார் பார்த்தா என்னைக்குமே இல்லாம பார்த்தா கொஞ்சம் வாட்டமா இருக்க மாதிரி தெரியுது. திருமுக மண்டலத்தை பார்த்தா வாட்டமா இருக்க மாதிரி தெரியுது. அதனால ரங்கநாயகி தாயார் போய் பார்க்கிறார் பராசரப்பட்டர். பார்த்தோன்னே இந்த மாதிரி வாட்டமா இருக்கு என்னன்னு கேட்டா இவருக்கு உள்ள அந்த மாதிரி நினைச்சுக்கிறாராம் அந்த மாதிரி தாயாருக்கு இதனால இருக்குமோன்னு. ஏன்னா ஒரு பக்தன் வந்து என்ன பண்றான்னு கேட்டா ஒரு அஞ்சலி பண்ணிட்டு போறான். அவன் செஞ்ச அஞ்சலிக்கு தான் கொடுத்த அந்த பலன்கள் போராதோன்னு வெட்கமடைந்து தலை குனிஞ்சு நிற்கலாம் இந்த ரங்கநாச்சியாருங்கிறது பராசரப்பட்ட ஒரு அனுபவம். அதனால அப்படி வந்து பெருமாளே பார்த்தா அவன் தாயாரே பார்த்தா அப்படி நினைக்கிறான்னு பார்த்தா என்ன பெருமாளும் அப்படிதான் நினைக்கக்கூடிய பெருமாளும். அதனால கண்ணனும் அப்படிதான். அதனால எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டான். அதனால ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் ஊற்றமுடையாய்னு ராமாயணத்துல பார்த்தா சுக்ரீவனும் ராமனும் சக்கியம் கொண்ட பிறகு மரத்தில் உள்ள தளிர்களை ஆசனமாக என்ன பண்றான். அதனால சுக்ரீவனும் ராமனும் ரெண்டு பேரும் சக்கியம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது. ரெண்டு பேருக்கும் சக்கியமான உடனே மரத்தில் உள்ள தளிர்களை ஆசனம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோடனே ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும் போயிருக்காங்க. அங்க போனோடனே அங்க மரத்தில் இருக்கிற ஏன்னா அங்க உட்காரத்துக்கு ஆசனம் இல்லை வேற ஒன்றும் பலகையெல்லாம் கிடையாது இல்லையா. மரத்தில் இருக்கிற தளிர்கள்லாம் விலைகள்லாம் உதிர்த்து அதனால அழைத்து ரெண்டு பேர் எல்லாரும் உட்கார வச்சும் போது ராவணை உட்கார வச்சானாம் சுக்ரீவன் முதல்ல. அதனால என்னன்னா மேற்கொண்டு விருத்தாந்தங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா உடன் வந்த லக்ஷ்மணன் அவனை பார்க்கல. லக்ஷ்மணன் வந்து பார்க்காம அவனை உட்காருங்க ரெண்டு பேர் ஆத்துல வந்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம் ஒருத்தரை மாத்திரம் உட்கார வச்சு இன்னொருத்தரை நிற்க வைக்கிறோம் இல்லையா சில இடத்துல. அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இங்க என்ன பண்றான்னு கேட்டா சுக்ரீவன் என்ன பண்றான் ராமனுக்கு ஆசனங்கள்லாம் போட்டு லக்ஷ்மணனை கவனிக்கல. அதனால மேற்கொண்டு விருத்தாந்தங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் என்ன பண்ணா உடன் வந்த லக்ஷ்மணனை உபச்சரிக்கவில்லை. அதனால பாகவதன் இல்லையா பரம பாகவதன் இல்லையா லக்ஷ்மணன். அதனால பாகவத உபச்சாரம் இவனுக்கு ஏற்பட்டு விடுமே என்று அதனால என்ன பண்றான் வாலியன் போர் புரியும் போது ராமனுக்கு மனசுல என்ன இவாளுக்கெல்லாம் முதலே பார்த்த மாதிரி எல்லாருக்கும் யாருக்காவது தீங்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு பெருமாளுக்கு எப்போது நினைப்பானும். அதனால இந்த இவன் வந்து விரோதியாக இருந்தாலும் சுக்ரீவனாக இருந்து வந்து நம்ம வந்து ரட்சணம் பண்ணி சக்கியம் பண்ணிட்ட போது கூட அவனுக்கு வந்து ஏதாவது கஷ்டங்கள்லாம் ஏற்படுமோ பாகவத உபச்சாரத்தினால கஷ்டங்கள்லாம் ஏற்படுமோன்னு லக்ஷ்மண உபச்சாரம் பண்ணாதனால என்ன பண்றானாம். அதனால ஒரு ஐடியா பண்றானாம். அதனால பாகவத உபச்சாரம் சுக்ரீவனுக்கு ஏற்பட்டது. அதனால வாலியுடன் போர் புரியும் போது அடி உதயன் வந்த சுக்ரீவன் வாலியோட போய் ரெண்டு பேரும் போர் புரிகிறான். அதனால வாலியை அடிச்சு துரத்துறான் இல்லையா. அடிச்சு துறனோடனே ரத்த விழாரா வரான். ஏன்னா இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் அண்ணன் தம்பிக்கு அடையாளம் தெரியல அங்க. அதனால அங்க என்ன பண்றாங்கன்னா வேற்றுமை தெரியவில்லை. அதனால எதையோ சொல்லி என்ன பண்றான்னா லக்ஷ்மணன் மூலம் மாலை அணிவித்தான். அதனால ரெண்டு பேருக்கும் அடையாளம் தெரியணும் இல்லையா. ரெண்டு பேரும் திரும்பி வந்து சுக்ரீவன் வாலி ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது. சண்டை நடக்கும்போது இங்கேயும் சண்டையில பார்த்தா ரெண்டு பேருக்கும் அடையாளம் தெரியல. அதனால அம்பு அம்மையில பட்டோடனே சுக்ரீவன் வந்து அடையாளம் ரெண்டு பேருக்கு நீ தான் சுக்ரீவன் வாலின்னு தெரியணும் இல்லையா. அதனால அவன் அடிக்கிறதுக்கு என்ன பண்றான்னா மாலையெல்லாம் போடணும். சில பேருக்குலாம் மாலையெல்லாம் போடும்போது பெரிய மனுஷாலாம் போட்டு மாலை போட சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி இங்க என்ன பண்றான்னா என்ன எதுக்கோசரம் என்ன பண்றான்னா தான் மாலை போடாம லக்ஷ்மணனை கூட்டு மாலையை போட சொன்னானாம். லக்ஷ்மணனை கூட்டு மாலையெல்லாம் அணிவிக்க சொன்னோடனே அப்ப என்ன பண்றாங்கன்னா சுக்ரீவன் என்ன யாருக்காவது மாலையெல்லாம் போடும்போது சில பேர்லாம் வாங்கிக்கும் போது உடனே கை கூப்புவா பாருங்க. அதனால யாருக்காவது போய் மாலை போடுறோம் மாலையெல்லாம் போட்டோன்னே அவன் கை கூப்புவான். அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னா லக்ஷ்மணன் மூலமாக அந்த மாலையை அணிவிச்சோடனே என்ன பண்றான்னா அவன் வந்து சுக்ரீவன் சிறந்தார்த்து கைகூப்பும் நிர்பந்தம் ஏற்பட்டபடியால் என்னன்னு கேட்டா மூலமாக அவன் செய்யும் அபச்சாரம் வந்து நிவர்த்தியானதாம். அதனால அபச்சாரங்களாம் நிவர்த்தியாச்சு. அதனால ராமன் சமயோஜிதமாகவும் தந்திரமாகவும் செய்து முடித்தான். அதனால ஊற்றமுடையாய் அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் மாலையெல்லாம் போட்டோடனே அப்படி கை கூப்பிடானாம். அதனால அபச்சாரங்கள்லாம் அவன் நிவர்த்தியாச்சு. அதனால அது மூலமாக ஒரு ஐடியாலாம் பண்றான். ராமன் பண்ணும்போது பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கத்துக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா. அதனால ராமாயணத்துல அத்தனை விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம். அதனால இவன் வந்து சமயோஜிதமாக இந்த மாதிரி இவனோட சாபங்கள்லாம் தீரணும். அதனால பாகவத உபச்சாரம் நீங்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு மாலையை அனுபவிச்சு அதனால லக்ஷ்மணன் மூலமாக கொடுத்து லக்ஷ்மணன் கூப்பிடும் போது அப்படி கை கூப்பிடான் இல்லையா. அதனால அவனுக்கு உள்ள
அந்த பாவங்களாம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லி விசேஷமா அனுபவிக்கிறார். அதனால உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். அப்படிப்பட்ட அதிநீச்சர்களான சம்சாரிகளாலும் வெறுக்கப்படும் இந்த சம்சாரம். அதனால அதிநீச்சர்களாக வெறுக்கக்கூடிய ஒரு சம்சாரம். அதனால பிறந்து அவை கண்ணனுக்கும் விஷயமாகிறான். அதனால பார்த்து சாரதி நம் பார்த்து சாரதி ஆகிறான் இல்லையா. அதனால உலகினில் தோற்றமா நின்ற சுடரே, அப்படிப்பட்ட தோற்றமா நின்ற சுடர்னு நரகத்திலும் இருப்பான். அதனால யாருன்னு கேட்டா நரகத்திலும் இருப்பான், சொர்க்கத்திலும் இருப்பான். ரெண்டு இடத்திலும் இருப்பார். நரகத்திலும் இருக்க, சொர்க்கத்திலும் இருப்பான். அதனால ஆதிகளிலும் இருப்பான், உயர்ந்த பதவியிலும் இருப்பான். சில காரணங்களால் தாழ்ந்த வேலைகளை செய்வதில் பார்த்தா சில பேர் பார்த்தா நல்ல உயர்ந்த பதவியெல்லாம் இருப்பான். அதனால சில தாழ்ந்த வேலைகள்லாம் செய்வா இல்லையா. ஒரு பெரிய இதில் பார்க்குறோம், ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெரிய ஹோட்டல்லாம் நடத்துறவா. சில பேர்லாம் அந்த காலத்தில் ஹோட்டல்கள்லாம் பார்த்தா உரிமையாளர்கள்லாம் பார்த்தா அவள் பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவள்லாம் என்ன பண்ணுவாளாம், தாழ்ந்த வேலைகள் தான் கூட இருந்து செய்வாளாம். அதனால கூட இருந்து பக்கத்துல இருந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிறவாள் என்ன பண்ணுவா, சர்வர் வேலையெல்லாம் செய்வா. பக்கத்துல இருந்து அந்த யாராவது சாப்பிட்டானு கிடுகிடுன்னு போய் தானும் வேலையெல்லாம் எடுத்து அந்த வேலைகள்லாம் தான் ஓனர் உயர்ந்தவன் சொல்லாம அந்த தாழ்ந்த வேலைகள்லாம் செய்யக்கூடியவன் அவன், அந்த ஓனர்லாம் செய்வா. அதனால நரகத்திலும் இருப்பவன், சொர்க்கத்திலும் இருப்பான். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருப்பவன் சில காரணங்களால் தாழ்ந்த வேலைகளும் செய்வதில் என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு மேன்மை குறைவதில்லை. அதனால தாழ்ந்த வேலைகள்லாம் செய்யறதுனால அவனோட மேன்மை குறைவதில்லை. அதனால தனவந்தர், அதனால அப்படிப்பட்ட தனவந்தர் எல்லாம் பார்த்தா தன்னோட வீட்டுல யாருக்காவது ததியாராதனை எல்லாம் பண்றோம், சமாராதனை எல்லாம் பண்றோம். பெரிய தனவந்தர், பெரிய கோடீஸ்வரர் பார்க்கிறோம், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அவ அந்த பாவதர்களோட எச்சல் நிலையெல்லாம் எடுப்பாளாம். அதனால அவனும் குறைஞ்சு போக மாட்டான், அவளுக்கு மேன்மை தான் ஜாஸ்தி ஆகும். அதனால இங்க பெருமாளுடைய 5 அவதாரங்களோட 5 அவதாரங்கள் கூறப்படுகின்றன இந்த பாசுரத்துல. அதனால பெருமாளோட 5 நிலைகள் சொல்லப்படுகிறது. ஊற்றமுடையா என்பதனால ஜெகத்ருஷ்டியை செய்ய ஊற்றமுடையவனாக வாசுதேவன் சொல்லப்படுகிறான். அதனால ஜெகத்ருஷ்டியாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா வாசுதேவன் எங்க இருக்கான்னு கேட்டா பரம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவன் அவனுடைய ஊற்றமுடையா என்பதனால அவனை பத்தி பேசுறாளாம் அங்க. அதனால பெரியா என்பதனால யூக ரூபத்தை பரம் யூகம் சொல்லுவாங்க 5 நிலைகள். அதனால பரம் யூகம் விபவம். அதனால அப்படிப்பட்ட வியூகத்தை சொல்லுகிறது எம்பெருமான், வியூக ரூபமா இருக்கிறவன். அப்புறம் பார்த்தா உயகம்னா என்ன, திருப்பார்கடலை படுத்துன்னு இருக்கால, சயனிச்சுன்னு இருக்கா இல்லையா. அதனால பெரியாய், அதனால பெரியாய் என்பதனால் வியூக ரூபமாக இருக்கக்கூடியவன் அவன். அப்புறம் உலகனில் என்பதனால ராமகிருஷ்ணாதி அவதாரம். ராமகிருஷ்ணாதி அவதாரம் பார்த்தா உலகனில் என்ன, ராமகிருஷ்ண பரம் யூகம் விபவ அவதாரம் இல்லையா. அதனால ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட உலகனில் என்ற பதத்தினாலே உலகனில் என்பதனால ராமகிருஷ்ணாதி அவதாரத்தை சொல்றாளாம் இங்க. அப்புறம் நின்ற என்பதால் ஸ்திரமா நிற்கிற அர்ச்சாவதாரம். அப்படிப்பட்ட ஸ்திரமா என்ன, அப்படி 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 என்ன சொல்றாலும் உலகினில் தோற்றமா நின்ற சுடரேன்னா நின்றங்கிறது அர்ச்சாவதாரத்தை பார்க்கிறோம். விக்கிரக ரூபமாக, சிலை ரூபமாக எங்க பெருமாள்லாம் பிரதிஷ்டை எல்லாம் பண்றோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஸ்திரமா இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம். அதனால சுடரே என்பதால் நம் உடனும் ஜோதி ரூபமான அந்தர்யாமையாக இருக்கக்கூடிய அவதாரம். அதனால உலகினில் தோற்றமாயின்ற சுடரேன அந்தர்யாமை இல்லையா, உள்ள கட்டவர பிரமாணம் இருக்கான் இல்லையா. அதனால அந்தர்யாமை இருக்கக்கூடிய, அதனால சுடரே என்பதால் நம் உடல் ஜோதி ரூபமா இருக்கக்கூடிய அந்தர்யாமை இருக்கக்கூடிய. அதனால அப்படிப்பட்ட 5 நிலைகளும் இங்க அனுபவம் பண்றாள் ஆண்டாள் இங்க. அதனால சொல்லி இருப்பதால் எம்பெருமான் அவதாரம் சத்தியம் என விளக்கப்படுகிறது. அதனால பெருமாளோட அவதாரங்கள்லாம் பார்த்தா மிகவும் சத்தியமான அவதாரம். அப்படிப்பட்ட அந்த அவதார 5 பெருமாளோட நிலைகளை இங்கு விசேஷமாக விளக்குகிறாள் இந்த பாசுரத்திலே. அதனால் உலகினில் தோற்றமாயின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதுறந்தன் வாசற்கண். அதனால பகைவர்கள் என்னன்னா பல வகையில தங்களை மேன்மை உடையவன் என்று எண்ணி அந்த என்ன பண்ணுவான், பகைவர்களா என்ன தன்னோட மேன்மை என்று எண்ணி என்ன பண்ணுவான், தங்களை மேன்மை உடையவன் என்று எண்ணி பெருமான்கிட்ட பெருமை அறியாதவரை அவருடன் போர் புரிவாளாம். பகைவர்களா என்ன பண்ணுவான், தான் உயர்ந்தவன், ஆனா பெருமாளை பத்தி தெரியாது, அவளுக்கு பகவானை பத்தி தெரியாம என்ன பண்ணுவான், போர் புரிவாளாம். போர்லாம் பெருமாள்கிட்ட போய் யாராவது போர் புரிஞ்சு யாராவது வெற்றி கொண்டு இருக்கா பார்த்துருக்குமா, இல்லையா. அதனால 2 பேரும் சண்டையெல்லாம் போட்டுட்டே இருப்பாளே தவிர கடைசியில தோத்து போறது யாருன்னு கேட்டா அந்த பலம் இல்லாதவர்கள். ஆனா பகவான்கிட்ட போய் தோல்வி விட்டு என்ன பண்ணுவாளாம், திருப்பி தோல்வி அடைந்தும் அவனுடைய திருவடி கீழே சஞ்சலமற்று அடிபணிகின்றனர். அதனால அப்படிப்பட்ட அவன் திருவடியில போய் என்ன பண்ணுவான்னு கேட்டா அடிபணிகிறார்கள். அதனால மாற்றார் உனக்கு வலிதுலந்தன் வாசற்குன்னு திரும்பி அவனோட வீட்டு வாசல்லே போய் நிற்பான் இல்லையா. திரும்பி சண்டை போட்டு இருந்தாலும் அவனோட திருவடியை பார்க்கணும், அதனால திரும்பி போய் சண்டை போட்டு இருப்பான். அதனால அது போல பெண்மையாக கொண்ட நாங்கள்லாம் என்ன எப்படின்னு கேட்டா, எதுக்கு இது சொல்லான்னு கேட்டா, நாங்கள்லாம் பெண்கள் ஒரு பெண்ணா எழுப்பும்போது அப்படிப்பட்ட பெண்கள்லாம் எப்படி இருந்தா, மிகவும் கர்வமாக இருந்தாள், தான் படுத்துட்டு இருந்தாள்.
கண்ணன் வரட்டும், அவன் என்னோட வந்து அவன் தான் நான் வந்து எழுப்பணுமே தவிர நாங்கள்லாம் ஏந்து வரமாட்டோம். பல விதமான ஒரு யானை எப்படி மதம் கொண்ட யானையெல்லாம் அப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கர்வம் உள்ள நாங்களும் உன் சௌந்தரியம் முதலிய குணங்கள் தோற்று உன் திருவடியை ஆசிரியத்து நிற்கிறோம். உன்னோட திருவடியை என்ன பெருமாளை சேவிக்கும் போது உன்னோட திருவடியை நாங்கள்லாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட திருவடியை ஆசிரியத்து நிற்கிறோம். நாங்கள்லாம் உன்னோட சௌந்தரியமான அந்த திருவடியை நாங்கள்லாம் ஆசிரியத்து நிற்கிறோம். அதனால பெண்மை கொண்ட நாங்களாக எங்களோட கர்வம் உள்ள எங்களோட கர்வங்கள்லாம் அவள் பகைவரோட கர்வங்கள்லாம் அழிக்கிறான் இல்லையா, அப்படிப்பட்ட பகைவரோட கர்வத்தெல்லாம் அழிக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட கர்வத்தை அழிக்கக்கூடிய நாங்களும் எங்களுக்கு கர்வங்களும் ஜாஸ்தியாக இருக்கிறது. அந்த கர்வத்தை அழிக்கக்கூடியவனும், அதனால உன்னோட திருவடியை நாங்கள்லாம் ஆசிரியக்கணும் எழுந்துன்னு சொல்லி எழுப்புறாளாம். அதனால இந்திரன் தேர் சாரதியான மாதலி தன் பெண்ணான குணகேசியுடன் மனோரதத்திற்கு இணங்கி பாதாளத்திற்கு சென்று என்ன பண்ண ஒரு கதையை சொல்லலாம். இந்திரனோட தேர் சாரதியான மாதலி அதனால தன் பெண்ணான குணகேசி, அந்த குணகேசிக்கு வந்து மனோரதம், அந்த குணகேசிக்கு ஆசை, மனோரதத்துக்கு இறங்கி பாதாளத்துக்கு சென்று அங்குள்ள சமூகன் என்ற பாம்பை அழைத்து வந்து அந்த பொண்ணு கேட்கறது. இந்த மாதிரி ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு சமூகன் பேரு. அந்த பாம்பை வந்து மனம் செய்து வைத்தான், அவன் கல்யாணம் பண்ணி வச்சான், இந்திரன் பண்ணி வச்சான் குணகேசி மனோரதத்துக்கு. அதனால கருடன் எனக்கு என்ன பண்றான், பாம்புக்கு ஆகாரம் வந்து யாரு, கருடன். கருடனுக்கு ஆகாரம் கேட்டா பாம்பு தான் இல்லையா, அதனால பாக்குறோம் ரெண்டு பேருக்கும் பகை ஜாஸ்தியா இருக்கும். அதனால கருடன் தனக்கு ஆகாரமாக சமூகன் என்ற பாம்பை கொல்வதற்காக, அப்படிப்பட்ட பாம்பை கொல்வதற்காக யார் வரான்னு கேட்டா கருடன் வரான். முன்பு செய்த இந்த பிரதிஜையை முன்னாடி பிரதிஜை பண்ணியிருக்காங்க, சமூகனை நாம் கொல்லணுங்கிறதுக்கு வந்து நம்ம பிரதிஜையை அறிந்த மாதலி என்ன பண்றான்னா உபேந்திர அவதாரம் செய்து பகவான் உபேந்திர அவதாரம் பண்ணான். அந்த அவதாரத்தை பார்க்கும்போது பகவான் போய் பிரார்த்தனை பண்ணான். வேற ப்ராப்ளம் இருந்தால் எங்கே போவோம், எல்லாரும் தேவர்கள்லாம் எல்லாரும் எங்கே போவான்னு கேட்டால் போவாங்க, திருப்பார்கடலில் சனிச்சு இருக்கிற பெருமான்கிட்ட போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுப்பான்னு பார்த்தோம். அதனால மாதலி உபேந்திர அவதாரம் செய்து பகவானிடம் சமூகனை அடைக்கலம் செய்து வைத்தான். அதனால பெருமாள்கிட்ட போய் அந்த சுமுகங்கிற பாம்பை வந்து அடைக்கலம் பண்ணி வச்சான். அதனால இப்படி அறிந்தும் என்ன பண்றான், கருடன் மாற்றானாக தன்னை மாற்றாக நினைத்து பெருமாள்கிட்ட போய் போர் புரிந்தான். அதனால பங்கம் அடைந்தான், அதனால தோற்று போனான். பெருமாள் தெரிஞ்சு கூட பரவாயில்ல, சண்டையெல்லாம் போட்டவன், அதனால போய் இருந்தா கூட தோற்று போய் அதனால பெருமாள்கிட்ட போய் தோற்று போனான், பங்கம் அடைந்தான். அதனால அப்படிப்பட்ட அது போல என்னன்னு கேட்டா அடிபணியுமா போலே, அப்படிப்பட்ட அடிபணியுமா போலே அவன் திருவடியை எப்படி அடைந்தாங்க. அதனால நாங்கள்லாம் உன்னோட திருவடியை ஆசிரியக்கணும்னு காத்துருக்கோம். உன்னோட திருவடி அப்படிப்பட்ட சௌந்தரியம் உள்ள திருவடி, அதனால அப்படிப்பட்ட எங்களையும் வந்து காப்பாற்றணும் எழுந்துக்கணும் சொல்லி கண்ணனை எழுப்புறாளாம். அதனால அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். இவ்விடத்துல பார்த்தா சத்ருக்கள் என்னன்னா உன்னோட மிடுக்குக்கு தோற்று அதனால போக்கடி இல்லாமல் உன் திருவள்ளியை விழுமா போலே. நாங்கள் என்ன சத்ருக்கெல்லாம் என்னன்னா அவளுக்கு வேற போறதுக்கு இடம் கிடையாது. உன்னோட சண்டையெல்லாம் போட்டு தோத்து போய் உன்னோட திருவடியில வந்து விழறா இல்லையா, அதனால பார்த்தா நிறைய இடத்துல பார்க்குறோம், புராணத்தெல்லாம் பார்க்குறோம், அதனால கதைகள்லாம் பார்க்குறோம். அதனால பெருமாள்கிட்ட கடைசியில சண்டையெல்லாம் போட்டு அவனோட திருவடியில போய் விழறா இல்லையா, அதனால அப்படி அடிபணியுமா போலேன்னு, அப்படி அடிபணியுமா போலேன்னு சத்ருக்கெல்லாம் கண்டு உன்னோட மிடுக்கு அப்படி சௌந்தரியம் ராமனோட மிடுக்கு. அதனால அப்படி பார்த்தா கம்சன் வந்து என்ன பண்றான், அதனால ஒரு அவதாரத்துக்கும் அப்படிதான் இருக்கு இல்லையா. அதனால மிடுக்குக்கு தோற்று உங்ககிட்ட தோற்று போய் போக்கடி இல்லாமல் அவளுக்கு வேற வழி எங்கேயாவது இருக்கா, போறதுக்கு வழி இல்லை, தோத்து போயாச்சுன்னு அடுத்து என்ன உன்னோட திருவடி தான். அதனாலதான் அப்படி வந்து இருக்கும்போது திருவடிகளை விழுமா போல இங்க நாங்கள் வந்து உன் குணங்களுக்கு தோற்று வந்தோம். உன்னோட குணங்களை ஒன்னொன்னும் பார்க்கணும், அவனோட பெருமாளோட குணங்கள் அப்படிப்பட்ட குணங்கள். அதனால திருவடி அப்படிப்பட்ட திருவடி, உன்னோட குணங்களுக்கு நாங்கள்லாம் என்ன தோற்று போனோம். தோற்று போய் எங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா உன்னோட திருவடி தான் எங்களுக்கு, உன்னோட திருவடி ஆசிரியக்கு தான் எங்களுக்கு வேற. அதனால நாங்கள்லாம் தோற்று போய் மதங்கள் கொண்ட கர்வம் உள்ள யானைகள் போல நாங்கள்லாம் கர்வம் உடையவர்கள். அதனால நாங்கள்லாம் தோற்று போனோம். அதனால அப்படிப்பட்ட சௌந்தரியம் உன்னோட திருவடியை பார்த்தோன்னே எங்களோட கர்வங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, கர்வங்கள்லாம் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் நீ. அதனால அடிபணியுமா போலே அப்படிப்பட்ட வலி தொலைந்துன்னா நாஸ்திகனா இருப்பவன் கூட தனது மனைவி மக்களுக்கு ஏற்பட்ட வியாதியை பார்த்து நீங்க என்ன பண்ணுவான், சில பேர் நாஸ்திகர்கள்லாம் இருக்கா, ஆனால் கடவுள் இல்லை சொல்லி கொடியெல்லாம் பிடிச்சின்னு போவார். நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய இந்த காலத்துல கூட பார்க்குறோம் இல்லையா, நிறைய இடத்துல பார்க்குறோம். நாஸ்திகர்கள்லாம் இருக்கா, நாஸ்திகர்கள்லாம் என்ன பண்ணுவான், கொடி பிடிச்சின்னு போவா, கடவுள் இல்லைன்னு கொடியெல்லாம் பிடிச்சின்னு போவான். அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டா தான் வீட்டில் யாருக்காவது ப்ராப்ளம்லாம் வந்துட்டுன்னு என்ன பண்ணுவா, நிறைய பேர் அதுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணுவா இல்லையா, அதனால பரிகாரங்கள்லாம் பண்ணுவான். அதனால அது அந்த காலத்திலேயே அந்த விருத்தாந்தத்தையே சொல்லியிருக்கா. அதனால இப்ப புதுசா நடக்கிற விஷயங்கள்லாம் இல்லை, நிறைய இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு விஷயங்கள் இப்போ முக்கியமானு பார்த்தா என்னன்னு கேட்டா இங்க வலி தொலைங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவள்லாம் பார்த்து ஏகாந்தலத்திலாவது எம்பெருமானை பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறாளாம். பெருமாள்கிட்ட வேண்டிக்கும் போது
அதனால் இந்த வியாதியை நீக்க நமக்கு வலிமை இல்லை, அறிவினால் இறைவனால் தான். அதனால அவெல்லாம் போய் வேண்டிக்கிறா. அதனால பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறா, உன்னால தான் முடியும். நான் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறா இல்லையா, உன்னால தான் முடியும், என்னோட குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்கிறாளாம். அதனால வெளியில வந்து அவன் நாஸ்திகர்களா இருந்தாலும் அவ வேண்டிக்கிறா. அதனால கடவுள் இல்லை என சொல்லி மக்களுக்கு உபதேசம் செய்வோம் தன் வீட்டு வாசலில். என்னன்னு கேட்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி நிற்கிறவாள்லாம் தன் வீட்டு வாசல்ல தெய்வம் எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போர்டு எழுதி வைக்கிறான். என்ன எழுதி வைக்கிறான்னு கேட்டா காட் இஸ் நோவர், ஜிஓடி இஸ் நோவர், அந்த ஸ்பெல்லிங் பார்த்தா காட் இஸ் நோவர்னு எழுதி வைக்கிறான் என்பதை பலகையில் எழுதி மாட்ட சொல்லி ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு எங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி எழுதி வை, காட் இஸ் நோவர்னு எழுதி வை சொல்லிட்டு அந்த பெயிண்டரை கூப்பிட்டு எழுதி சொன்னான். அந்த பெயிண்டர் என்ன பண்றான், பை மிஸ்டேக் என்ன பண்றான், டபிள்யூ என்ற எழுத்தும் ஹெச் என்ற எழுத்தும் சிறிதே இடைவெளி பெற்று பிரித்து எழுதுறானாம். எப்படி எழுதுறான்னு கேட்டா டபிள்யூங்கிற எழுத்து ஹெச் என்ற ரெண்டு எழுத்தும் ரெண்டும் இடைவெளியை பெற்று பிரித்து எழுதப்பட்டதால் என்னன்னா, அவன் பிரித்து எழுதும்போது அங்கே முதல்ல பார்க்கும்போது என்னென்ன காட் இஸ் நோவர்னு எழுதணும் இல்லையா, அதனால இங்கே எழுதும்போது என்னன்னா காட் இஸ் நவ் ஹியர், அந்த லெட்டரிங் வந்து மாறி போச்சு. அந்த கொஞ்சம் இடைவெளி என்னன்னா ஜிஓடி ஈஸ் என்னங்கிறதுக்கு பதிலாக அந்த லெட்டரிங் எழுதும்போது தள்ளி போயிடுது. அதனால எப்படி இருக்குன்னு பார்த்தா நவ்னு எழுத ஆரம்பிச்சுட்டான், நவ் ஹியர்னா எழுது. அந்த இடத்துல அந்த நவுக்கும் ஹியருக்கும் பார்த்தா நோவர்ங்கிறதுக்கு அந்த ஸ்பெல்லிங்ல பார்க்கும்போது NOWHER இருக்கு இல்லையா, அங்கே எழுதும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் NOWக்கு அப்புறம் கேப் கொடுத்துட்டான். அதனால என்ன படிக்கும்போது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால் காட் இஸ் நவ் ஹியர்னு ஆயிடுச்சு. அதனால தோத்து மாட்டிட்டான், அவன் வீட்டு வாசல்ல மாட்டிட்டான். அதனால அந்த நாஸ்திகர் வீட்டில் பார்த்தா என்னன்னு கேட்டால் இதை கண்ட நாஸ்திகர்கள்லாம் தெய்வம் நம்மை திருத்தி விட்டது என்று ஆத்திர்களாக ஆகிட்டாள். அங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தா அவளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் இவ வீட்டில் நம்மளோட தலைவர் வீட்டிலேயே இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறதுனால நம்மளும் மாறலாம்னு சொல்லிட்டு மாறிட்டாலும். அதனால அப்படிப்பட்ட மாற்றக்கூடிய தன்மையுடையவன் நம்பெருமான். அதனால போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய், போற்றியாம் வந்தோம்னா கண்ணா நாங்கள்லாம் பெண்களாக நாங்கள், பெண்களுக்கு இயற்கையாக ஒரு சுபாவம் உண்டு. என்னன்னா தாங்களாக முன் வந்து புருஷனிடம் சேருவது. பெண்கள்லாம் பார்த்தா அவளோட சுபாவத்தை எங்க சொல்லான்னு கேட்டா வைக்காதாக்கள், அவள்லாம் வந்து தானே வந்து அவள் புருஷர்கள்ட்ட வந்து சேர்வதில்லை, புருஷன் தான் முதலில் வந்து படிந்து செல்ல வேண்டும் எதிர்பார்ப்பா இல்லையா. அதனால நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய கதைகள்லாம் பார்க்குறோம், சீரியல்லாம் பார்க்குறோம், சினிமாக்கள்லாம் பார்க்குறோம். அதனால அந்த ஸ்டோரியெல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டால் அவள்லாம் வந்து என்னன்னா புருஷன் வந்து தான் வரட்டும் முன்னாடி வரட்டும் சொல்லிட்டு காத்துருப்பாளாம். அதனால புருஷன் தான் முன்னாடி வந்து படிந்து செல்லணும், நான் எதுக்கு படிந்து செல்லணும். அதனால சண்டைகள்லாம் நடக்கும் இல்லையா, நான் எதுக்கு பண்ணணும் நீ எதற்கு பண்ணணும், சண்டைகள்லாம் நடக்கும். அதனால பலம் செல்வம் செல்வாக்கு கல்வி மற்றும் சில பெருமை பெற்றவர்கள் எவர்களோ அவர்களின் கால்களில் மற்றவர்கள் விழுவார். இவாளை பார்க்குறோம். இதெல்லாம் இருக்குன்னு கேட்டால் இந்த யாரெல்லாம் கேட்டால் பலம் ஜாஸ்தி இருக்கு, யாருக்கு பலம் இருக்கோ பலசாலி, செல்வம் ஜாஸ்தி செல்வந்தர்கள், அதனால செல்வாக்கு ஜாஸ்தி, கல்வி படித்தவா இவாளோட மற்றும் சில பெருமைகள் பெற்றவர்கள்லாம் கேட்டால் அவளோட எவர்களோ அவர்களின் கால்களில் மற்றவர்கள் இவாளெல்லாம் குறைச்சலா இருக்கு, இதெல்லாம் இருக்கிறவாள்கிட்ட குறைச்சலா இருக்கிறவா போய் அவள் காலில் போய் விழுவா. அதனால இத்தகைய மேன்மை பெற்றவர்கள் கூட தனது மனைவியின் கால்களில் விழுந்து உழல்வது என்பது இயற்கை. அப்படிப்பட்ட மேன்மைகள்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருப்பான், செல்வந்தர்களாக இருப்பான், படித்தவர்களாக இருப்பான். அப்படிப்பட்ட மேன்மைகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட பார்த்தா அவர்களுடைய மனைவியோட காலில் போய் விழுவாளாம். அதனால இது உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான சமாச்சாரம். அதனால உண்மையான புருஷன் அல்லவோ, அதனால பெண்களுக்கு வசியமானவன். அதனால அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் வசியமானவன் உண்மையான புருஷன். அதனால இங்க எதுக்கு சொல்லான்னு கேட்டா, எனவே புருஷனுக்கு இந்த தன்மை உள்ளபடியால் உத்தமமான உனக்கு என்ன நான் கேட்டா நாங்கள்லாம் உன்னோட மனைவிகள். அதனால அப்படிப்பட்ட குணங்கள்லாம் இயற்கையா இருக்கக்கூடியவள், சுபாவங்கள்லாம் நீங்களாம் இருக்கக்கூடிய சுபாவங்கள்லாம் மற்ற வாழ்கள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா எங்கள் திருவடியில் விழுவது அவசியம் அல்லவா, நீ தான் வந்து எங்களோட திருவடியில விடணும், இருந்தாலும் நாங்கள் வந்து உன் திருவடியில விடுறோம். அதனால நாங்கள்லாம் உன்னோட மனைவிகளா இருக்கிறபடியா அதனால எங்களோட திருவடியில விழ வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாளாம். அதனால அப்படிப்பட்ட பெண்கள்லாம் சுபாவமா இருக்கக்கூடிய பெண்கள் காலில் பெரிய மனுஷர்கள்லாம் கூட செல்வந்தர்கள் கூட படித்தவர்கள் எல்லாமே அதனால இருக்கிறதுனால நீ கண்ணனை பார்த்து இவாள்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் நாங்கள். அதனால எங்களோட திருவடியை வந்து எங்கிட்ட வந்து நீங்க முதல்ல பாசுரத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு தோழி பெண்கள்லாம் என்ன சொல்லலான்னு கேட்டா எங்க கண்ணன் ரொம்ப மிகுந்தவன், தோல்லெல்லாம் தூக்கின்னு போறான் இல்லையா, ஆனா தோல்லெல்லாம் தூக்கின்னு போது கால் வழின்னு சொல்லி தோல்ல தூக்கின்னு போறான். அப்படிப்பட்ட கண்ணன் வரட்டுமே படுத்து நிற்கால நிறைய பேர். அதனால அப்படிப்பட்ட குணம் படைத்த கண்ணன் நீ. அதனால உனக்கு நாங்கள்லாம் வேண்டியவர்கள், உன்னோட மனைவியாக இருக்கக்கூடியவர் நாங்கள். அதனால எங்களை நீ அண்டி வராமல் எங்கள்கிட்ட வராம நீ என்னன்னா நாங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து அண்டி வந்திருக்கோம். அதனால நீ முன்னாடி வர வேண்டாமா, உன்னோட சுபாவம் இல்லையா, அதனால என்ன தூங்கி நிற்க எழுந்துன்னு சொல்லி எழுப்புறாளாம் இந்த பாசுரத்துல. அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கு மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியம் வள்ளல் பெரும்பதுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய்
ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். அப்படிப்பட்ட கண்ணனை ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதுலந்தன் வாசற்கண் ஆற்றாது வந்தன். அப்படிப்பட்ட ஆற்றாது வந்தன் அடிபணியுமா போலே நாங்கள்லாம் என்னன்னா ஆற்றாது வந்து காத்து நிற்கும் உன்னோட அடிபணியுமா போலே அவெல்லாம் திருப்பி திருப்பி உன்னோட திருவடியை வந்து பற்றி கொள்ற மாதிரி நாங்கள்லாம் காத்து நிற்கும். ஆற்றாது வந்தன் அடிபணியுமா போலே போற்றியும். அப்படியே உன்னை போற்றி நாங்கள்லாம் வந்திருக்கோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரொம்ப புகழ்ந்து போற்றியாம் வந்தோம். திரும்பி உன்னோட திருவடியை ஆசிரியத்துக்கோசரம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். உன்னோட திருவடியை வந்து பற்றி கொள்வதற்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால எழுந்திருக்கோம் சொல்லி கண்ணனை எழுப்புறாள் இந்த பாசுரத்துல. மேற்கொண்டு நாளை பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். சதமக மணநீலா சாரு கல்காரகஸ்தா சனவரணமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்துகோ அழகவனிகிதா விஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கர் கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.